வணக்கம். வெல்கம் டு ஒளிப்பெட்டகம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சங்கதி தெரியுமா உனக்கு? இந்த மாணிக்கம் இப்படி செய்வான்னு நான் நினைக்கல. மரகதத்தை வேலாயுதத்துக்கு கட்டி கொடுக்க போறானாம். இரு தரப்பிலையும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து விட்டதாம். கல்யாண தேதி வைக்கிறது தான் பாக்கியாம் என்ற முத்துப்பிள்ளை ஒரு திடுக்கிடும் விஷயத்தை கூறிவிட்டு இலையில் சாப்பிட உட்கார்ந்தார். யாரு? நம்ம மரகதத்தையா? அந்த நொண்டி பைய வேலாயுதத்துக்கா என்ற ஆச்சரியத்துடன் கூச்சலிட்ட அபிராமி அம்மாள் ஒரு கணம் ஸ்தம்பித்து போய் நின்றாள். இந்த செய்தியை தன் கணவர் முத்துப்பிள்ளை கூறியிராவிட்டால் அவள் நிச்சயமாக நம்பி இருக்க மாட்டாள். அவனுக்கேதான் மாணிக்கத்துக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி. எதுக்காக தோணுச்சோ தெரியல. எல்லாம் பணம் செய்யற வேலை என்று பெருமூச்செறிந்தார் முத்துப்பிள்ளை. அப்படி என்ன, வீட்டில் கல்யாணம் ஆகாது 5-6 பெண்ணு நிற்கிறதா? இருந்திருந்தும் செங்கமலத்துக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு. அதை கொண்டு போய் இப்படி ஒரு பாழுங்கிணத்துல தள்ளுவானே என்று சிறிது கோபத்துடன் வினவினாள் அபிராமி அம்மாள். அந்த பெண்ணோட தலையெழுத்து அப்படி இருக்கு. இந்த சங்கதியை கேள்விப்பட்டதிலிருந்து என் மனசு கூட கஷ்டப்படுது என்று முத்துப்பிள்ளை போஜனத்தை முடித்து கொண்டு இலையை விட்டு எழுந்திருந்தார். இலையில் சோற்றை வடித்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்த அபிராமி அம்மாளுக்கு அன்று உணவு இறங்கவே இல்லை. மரகதத்தின் துர்பாகியத்தை தன்னுள் சிந்தித்து அவளது பெற்றோர்கள் மீது கட்டுக்கடங்காத கோபம் கொண்ட அவள் அவசரமாக போஜனத்தை முடித்து கொண்டு கூடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அடுத்த வீட்டு மாணிக்கம் பிள்ளையின் மகள் மரகதத்தின் மீது அபிராமி அம்மாளுக்கு தனியான வாத்சல்யம் இருந்தது உண்மைதான். மாங்குடி தெற்கு தெருவிலே அடுத்தடுத்த வீட்டிலே வசித்து வந்த மாணிக்கம் பிள்ளையும் முத்துசாமி பிள்ளையும் அப்படி நெருங்கிய நண்பர்கள் என்று கூற முடியாவிட்டாலும் அடுத்த வீட்டுக்காரர்கள் என்ற ஹோதாவில் அவர்கள் ஒருவரை ஒருவர் விரோதியாக மதிக்கவில்லை. ஆனால் மாணிக்கம் பிள்ளை மனைவி செங்கமலமும் முத்துப்பிள்ளை மனைவி அபிராமி அம்மாளும் அந்யோன்யமாக பழகிய சிநேகிதிகள். அபிராமி அம்மாள் தனது வீட்டு முற்றத்தில் இருந்து செங்கமலா என்ற உரத்த குரலில் கூப்பிடுவாள். என்ன அண்ணி என்று சமையல் அறையில் இருந்து பதிலுக்கு கேட்பாள் செங்கமலம். உங்க அண்ணாவுக்கு காப்பிக்கு பால் எடுத்து வைக்க மறந்துட்டேன், கொஞ்சம் மரகதத்துக்கிட்ட கொடுத்து அனுப்பு என்பாள். இவ்வளவுதானே, காப்பியா வேணும்னாலும் போட்டு அனுப்பி வைக்கிறேன் என்று உள்ளே இருந்தபடி உரத்த குரலில் கூறி நகைப்பாள் செங்கமலம். அபிராமி அம்மாளும் தங்கள் புழக்கடை தோட்டத்தில் காய்த்த பூசணிக்காயையோ பரங்கிக்காயையோ உடைத்தால் ஒரு பெரிய துண்டத்தை பத்திரமாக தனியே எடுத்து வேலைக்காரியிடம் கொடுத்து அடுத்த வீட்டிற்கு அனுப்ப மறக்க மாட்டாள். புது தினசு பலகாரமோ குழம்போ ஊறுகாயோ செய்திருந்தால் அதில் கொஞ்சம் அடுத்த வீட்டுக்கு அனுப்பாதிருந்தால் அபிராமி அம்மாளுக்கு தூக்கமே வராது. ஆண் பிள்ளைகள் பகல் போஜனத்திற்கு பிறகு கடை தெருவில் இருந்த தங்கள் கடைகளை கவனிக்க கிளம்பி விட்டதும் 2 வீட்டு பெண்களும் தங்களது வம்பு கடையை ஆரம்பித்து விடுவார்கள். மாணிக்கம் பிள்ளை வீட்டு தோட்டத்தையும் முத்துப்பிள்ளை வீட்டு தோட்டத்தையும் இடையே பிரித்து நின்ற சுவர் ஒரு பெருமழைக்கு பொத்தென்று விழுந்து விட்டது. அவர்களுக்கு மிகவும் சௌகரியமாக இருந்தது. பகல் போஜனத்திற்கு பிறகு வாசற்கதவை தாளிட்டு கொண்டு புழக்கடை வழியே அபிராமி அம்மாள் செங்கமலத்தின் வீட்டிற்குள் வந்து குந்தி கொண்டு விடுவாள். பிறகு அவள் எழுந்து வீட்டுக்கு திரும்புவதற்குள் பொழுது அஸ்தமித்து போய்விடும். தாயும் பிள்ளையும் போல பழகினோம், அக்காள் தங்கையைப் போல அன்பாக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு 2 வீட்டு பெண்களும் அப்போதைக்கப்போது தங்களது இல் வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்ப சம்பவங்களை கூறி ஆறுதல் பெறுவார்கள். சுருங்க சொன்னால் செங்கமலத்திற்கு தெரியாமல் அபிராமி அம்மாள் வீட்டில் அடுப்பு கூட புகையாது. அபிராமி அம்மாளுக்கு தெரியாத குடும்ப ரகசியம் சிங்கமலத்தின் வீட்டில் ஒன்றுமில்லை. அபிராமி அம்மாளுக்கு அடுத்த வீட்டின் மீது நாட்டம் அதிகம் ஏற்படுவதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. கல்யாணமாகி 30 வருஷ காலமாகியும் தனக்கு என்று சொல்லிக்கொள்ள அபிராமி அம்மாளுக்கு குழந்தை ஒன்று கூட பிறக்கவில்லை. அந்த குறையை அவள் ஓரளவு மரகதத்தின் மூலம் தீர்த்து கொண்டாள். செங்கமலம் நாட்டுப்புறத்து பெண். குட்டிலில் கட்டி இருக்கும் பசுக்களை வேலை தவறாமல் கவனிப்பதையும் வேளா வேலைக்கு பொங்கி போடுவதையும் தவிர உலக விஷயங்கள் ஒன்றுமே அறியாதவள். அபிராமி அம்மாள் அப்படியல்ல, நாளும் தெரிந்த கெட்டிக்காரி.
ஒரு புடவை எடுக்கவோ அல்லது பாத்திரம் வாங்கவோ செங்கமலத்திற்கு தனியே துணிச்சல் ஏற்படாது. அடுத்த வீட்டு அபிராமிதான் அவளுக்கு யோசனை சொல்லி உதவ வேண்டும். மல்லிகை மொக்க இப்படி கொண்டா, உனக்கு வயசு ஆச்சுதே ஒழிய ஒரு இழவும் தெரியல என்ற உரிமையுடன் அதட்டிவிட்டு அபிராமி அம்மாள் தானே மரகதத்தின் தலையை சீவி மல்லிகை மொக்கை வரிசையாக வைத்து தைத்து கூந்தலை அலங்காரம் செய்வாள். மரகதத்திற்கு தலைவாரி பொட்டிட்டு மையிட்டு அழகு பார்ப்பதில் செங்கமலத்தை விட அபிராமிக்குத்தான் அதிகமான ஆர்வம். பச்சை பசுங்கிளி போல இருக்காளே, இவளை கட்டிக்க கொடுத்து வச்சவன் எவனோ என்று அடிக்கடி செங்கமலத்திடம் வியப்புடன் கூறுவாள். மரகதத்தின் மேல் அபிராமி அம்மாளுக்கு அன்பு அதிகம் ஏற்பட்டிருந்ததற்கு இன்னொரு சிறிய காரணமும் இருந்தது. மரகதம் சுபாவத்தில் வெகு சுட்டி பெண். சின்னஞ்சிறு வயதிலேயே அவளுக்கு தனது காரியங்களை சாதித்து கொள்ளும் வழிகள் நன்கு பிடிபட்டு போயிருந்தன. திருநாட்கடையில் விற்கும் பொம்மையையோ வளையல்களையோ மரகதம் அடைய ஆசைப்பட்டால் அடுத்த வீட்டு அபிராமி அம்மாளை போய் பிடித்து கொண்டு விடுவாள். என்னடி செங்கமலா, உன் பணத்தை கொண்டு உடைப்பில போடு. பச்சை குழந்தைக்கு ஆசைப்பட்ட வளையல்களை வாங்கி கொடுத்தா உனக்கு என்னடி வந்துச்சு? நகை போடணும் நல்லது உடுத்தணும்னு ஆசைப்படுறது நடு வயசுல தானடி. உன்னாட்டியும் என்னாட்டியும் தலை வெளுக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த ஆசை எங்க வரப்போகுது என்று அதட்டுவாள். உங்களை வக்காலத்துக்கு கூட்டி வந்து விட்டாளா இந்த குட்டி? என்ன அண்ணி, அவ தொந்தரவு பொறுக்க முடியல என்ற பாதி கோபமும் பாதி பெருமையுமாக செங்கமலம் மரகதத்தின் விருப்பத்திற்கு பணிந்து விடுவாள். தனது காரியங்களை சாதிக்க ஒரு கருவியாக அமைந்திருந்த அபிராமி அம்மாளிடம் மரகதம் ஒட்டிக்கொண்டு மிகவும் உறவாடினாள். அத்தை அத்தை என்று அன்பு கனியும் குரலில் கூப்பிட்டு கொண்டு தன்னை சுற்றி வளைய வந்து கொண்டிருந்த அந்த பெண் மரகதத்தின் மீது அபிராமிக்கு பாசம் ஏற்பட்டிருந்ததில் வியப்பில்லை. செங்கமலத்திற்கு மகள் மேல் பெற்ற பாசம், அபிராமிக்கோ வளர்த்த பாசம். ஆகவே மரகதத்தின் திருமண செய்தி அபிராமி அம்மாளின் நெஞ்சை பதை பதைக்க செய்தது. அன்று முத்துப்பிள்ளை கடைக்கு புறப்பட்டு சென்றவுடன் அவசரமாக கதவை தாளிட்டு கொண்டு புழக்கடைக்கு ஓடி வந்தாள். ஏண்டி செங்கமலம், இது என்னடி அநியாயம்? நான் கேள்விப்பட்டது நெசமா? எனக்கு ஒரு வார்த்தை கூட நீ இதுவரை சொல்லலையே என்று அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டு ஆத்திரத்துடன் தொப்பென முற்றத்து நிழலில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அபிராமி. இரவு முழுவதும் கணவனுடன் பெண்ணின் கல்யாண விஷயமாக விவாதித்து அழுதது போதாது போல் மாணிக்கம் பிள்ளை கடையில் இருந்து சாப்பிட வந்திருந்த பொழுது ஒரு மூச்சு சண்டை போட்டிருந்தாள். தனது கட்சி கணவனின் பிடிவாதத்தின் முன் தோற்றுவிட்டதை உணர்ந்து மனம் இடிந்து குமுறி அழுது கொண்டிருந்த செங்கமலத்தின் கண்களும் முகமும் ஒரே செங்கமலமாக சிவந்து போயிருந்தன. அண்ணே, நான் என்ன செய்வேன்? பச்சை பசுங்கிளிய பூனை கையில பிடிச்சு கொடுக்க போறார் அவரு என்று கூறிவிட்டு புடவை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்க குலுங்க அழுதாள். ஓங்கி அடிச்சு நீ பேசியிருந்தா அவருக்கு இந்த யோசனை தோணி இருக்குமா? கேட்டதிலிருந்து எனக்கு மனசை என்னமோ பண்ணுது செங்கமலம் என்று அதட்டினாள் அபிராமி. எத்தனையோ எடுத்து சொல்லி முட்டிக்கிட்ட. ஒரு வாரமா வீட்டுல எனக்கும் அவருக்கும் இது விஷயமா ஒரே சண்டைதான் அண்ணி. நேத்து ராத்திரி தான் அவர் நிச்சயமா அவனுக்கு கொடுக்க போகிறார்னு எனக்கு தெரிஞ்சது. மரகதம் ராத்திரியிலிருந்து பச்சை தண்ணி கூட வாயில விடல. அந்த பாவி கந்தசாமிக்கு இவர் 3000 ரூபாய் கடன் கொடுக்கணும் இல்லையா? அதை கொடுக்கும்படி ரொம்ப நெருக்குனா. அவனை திருப்தி செய்ய வழி இல்லாம தன் பொண்ணை பலி கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. என் வயிற்றுல சொல்லக்கூட மனம் சகிக்கல என்ற கண்ணீர் உகுத்தாள் செங்கமலம். ஒரு நிலத்தை வித்து வீட்டை வித்து அவன் கடனை அடைக்கப்படாதா? மரத்துல இருந்து விழுந்த வேலாயுதத்துக்கு இடுப்பு எலும்பு முறிஞ்சு போய் 2 காலும் உதவாம நொண்டியா போயிட்டானே. அவனுக்கு கல்யாணம் என்ன வச்சு கிடக்கு? அவனுக்கு கருமாதிதான் பாக்கி. அவனுக்கு பெண்ணை கட்டி கொடுக்கறத விட விதவை ஆயிட்டான்னு வீட்லயே வச்சுக்கிடலாமே என்ற ஆத்திரத்தில் படபடப்பாக பேசிய அபிராமி தாழ்ந்த குரலில், செங்கமலம், உனக்கு கந்தசாமியை பத்தி சங்கதி பூராவும் தெரியாதா என்றாள். நான் வீட்டை விட்டு வாசப்படி கூட மிதிச்சதில்லையே அண்ணி, எனக்கு அவங்கள பத்தி என்ன தெரியும் என்ற துக்கத்துடன் அரற்றினாள் செங்கமலம். சிலோனில கங்காணியா வேலை பார்த்து நல்ல ரொக்கத்துடனே இங்க வந்து நிலபுலன் வாங்கி காசு சேர்த்து வச்சிருக்கான். மனுஷன் பெரிய போக்கிரி. யம தர்ம ராஜ போல கண்ணங்கரையில்னு பிடி மீசையும் கண்ணையும் பார்த்தாலே கதி கலங்கி போயிடும். போன வருஷம்தான் அவன் பெண்டாட்டியும்
மூத்த மகன் தங்கதுரையும் செத்து போனாங்க. தங்கதுரை செத்த 4ஆம் நாள் அவன் பெண் ஜாதி, அந்த பெண் செந்தாமரையும் செத்து போச்சு. அவளும் காலராவுல தான் செத்து போனான்னு சொல்லி சட்டு புட்டுன்னு சவத்தை எடுத்து கொளுத்திட்டான். அவ காலரால சாகல, எருக்கம்பாலை குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. உனக்கு தெரியுமா அது என்று கேட்டாள். அப்படியா என்ற கண்ணீரை துடைத்து கொண்டு வியப்புடன் கேட்டாள் செங்கமலம். ஆமா, கந்தசாமி சுத்த அயோக்கியன். கண்ணக்கோல் வைக்கிற சாத்துகிற இடம் சாத்தாத இடம்னு அவனுக்கு நியதியே கிடையாது. அந்த பெண் செந்தாமரை நம்ம மரகதத்தை போல பார்க்க நல்லா இருப்பா. ரொம்ப நாளா அவனுக்கு மருமக மேல ஒரு கண்ணு. அந்த பொண்ணு பாவம் இல்லாதவ வீட்டு பொண்ணு. மாமனார் தங்கிட்ட பல்லை இழிச்சு பேசுறான், கொஞ்சம் தவறாக நடந்து கொள்கிறான்னு புருஷங்கிட்ட பயந்து கொண்டு தினமும் நரக வேதனையை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா. மகனை கொண்டு கொளுத்திட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே மருமக கிட்ட அந்த அயோக்கியன் கேவலமா நடந்து கொண்டானாம். மானத்துக்கு அஞ்சி அந்த பெண் வெளியில சொல்ல பயந்துகிட்டு எருக்கம்பால கலந்து குடிச்சு உயிரை விட்டுட்டா. தெரியுமா உனக்கு? மரகதத்தை தன் மகனுக்கு கட்டி வச்சுட்டு அந்த அயோக்கிய பையன் என்ன ஆட்டம் ஆடுவான் தெரியுமா? ஏராளமா பணம் கிடக்கிறதுன்னு ஒரு சாக்கடையில உன் புருஷன் காலை வச்சுட்டாரு. எனக்கு நெஞ்சு கொதிக்குது இந்த கல்யாண செய்தியை கேட்டு என்று மூச்சு விடாது கூறி முடித்தாள் அபிராமி. ஐயையோ, இதையெல்லாம் கேட்கையில என் வயித்த கலக்குதே அண்ணி. அவர்கிட்ட இதை யாரு எடுத்து சொல்வாங்க என்று ஓலமிட்டாள் செங்கமலம். அடுக்களையில் அழுத கன்னமும் சிவந்த முகமுமாக முற்றத்தில் நடந்த சம்பாஷணை முழுவதையும் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த மரகதத்தின் உள்ளத்தில் திகில் குடிகொண்டது. அத்தை என்ற ஆவேசம் பிடித்தவள் போல் கூவிக்கொண்டு ஓடி வந்து பொத்தென அபிராமி அம்மாள் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு விம்மி அழுதாள் மரகதம். என் தங்க கண்ணு அழாதடி, தெய்வம் உன்னை சதி செய்யுது என்று அன்புடன் அவளது முதுகை தடவிய அபிராமி அம்மாள் தொண்டை கரகரக்க தானும் ஓவென்று அவளுடன் கூட அழுது விட்டாள். வெட்டி சாய்த்த மரம் போல் நிம்மதியாக தன்னை மறந்து நன்றாக தூங்கிய சிவராஜன் முற்றத்திலே பாத்திரங்கள் உருளும் சப்தம் கேட்டு விழித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். ஏன் அதுக்குள்ள எழுந்துட்ட? சித்த தூங்கி இருக்கிறது தானே? கிணத்தடியில போய் பல்லை துலக்கிட்டு வா, காஃபி பலகாரம் எடுத்து வைக்கிறேன் என்றாள் முற்றத்து ஓரத்தில் அண்டா ஒன்றை அவசரமாக தேய்த்து கழுவிக்கொண்டே அபிராமி அம்மாள். முதல் நாள் இரவு வண்டிக்குத்தான் சிவராஜன் பல வருஷங்களுக்கு பிறகு முதலாக தனது சிறிய தாயின் இல்லத்திற்கு விருந்தாளியாக வந்திறங்கினான். அக்கா உயிருடன் இருக்கும் பொழுதுதான் அவனை அபிராமி அம்மாள் பார்த்தாள். அக்கா உயிர் துறந்த பின்பு அவளுக்கு அந்த வீட்டிற்கு போகும்படியான சந்தர்ப்பம் ஒன்றும் வாய்க்கவில்லை. கடைசி முறையாக தான் பார்க்கையில் சின்னஞ்சிறு பையனாக வாயில் விரலை வைத்து சப்பிக்கொண்டு வீதியில் ஓடி விளையாடி கொண்டிருந்த சிவராஜன் வாட்ட சாட்டமான யவ்வன புருஷனாக வளர்ந்து விட்டதை காண அவளுக்கு ஆச்சரியமும் மகிழ்வுமாக இருந்தது. வா தம்பி, ஊர்ல எல்லாரும் சவிக்கியந்தானே என்ற வாயெல்லாம் பல்லாக அக்கா மகனை வரவேற்று உபசரித்தாள் அபிராமி. அன்று முத்து பிள்ளை மட்டும் குறுக்கிட்டு அதட்டி தடுத்திராவிடில் அபிராமி அம்மாள் வாய் ஓய்ந்திருக்க மாட்டாள். பல வருஷங்களுக்கு தனது பால்ய நினைவுகள் யாவும் குமிழியிட்டு பெருகி வரும் ஊற்றுப்போல் நெஞ்சிலே பசுமையாக தோன்ற ஆரம்பித்து விட்டன. வெகு நேரம் வரை சிவராஜனை தூங்க விடாது பழங்கதைகளை தொணதொணவென்று பேசிக் கொண்டிருந்தாள். கூடத்து அறையிலே வைத்திருந்த தனது பெட்டியை திறந்து சிவராஜன் பல் துலக்க பிரஷையும் பேஸ்டையும் எடுத்து கொண்டான். சலவையில் இருந்து வந்த துவாலையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு புழக்கடை கிணற்று மேடைக்கு சென்றான். பொட்டிலில் நின்று கொண்டிருந்த கருப்பு பசுமாட்டை வேடிக்கை பார்த்து கொண்டு நிதானமாக பல் துலக்கியவாறு நின்று கொண்டிருந்தான் சிவராஜன். அருகிலே காலடி சப்தம் கேட்பதை உணர்ந்து விடுக்கென திரும்பி பார்த்தான். விவரிக்க இயலாத ஒரு ஆனந்தத்தில் அவனது இருதயம் வேகமாக துடித்தது. கண்கள் ஆச்சரியத்தில் அகன்றன. இரு வீட்டையும் பிரித்து நின்ற இடை சுவரின் இடிந்த இடுக்கு வழியே அடுத்த வீட்டில் இருந்து வேகமாக வந்து கொண்டிருந்த அந்த யுவதி சட்டென்று பின் வாங்கியபடி இடிந்த சுவரை ஆதாரமாக பிடித்து கொண்டு மருண்ட மானை போல் அவனை கண்டு விழித்தாள். அழகிய யவ்வன பெண்களை சிவராஜன் அதுவரை பார்த்ததில்லை என்று சொல்வதற்கில்லை. அவன் வேலை செய்யும் இடத்தில் அவன் யவ்வனமும் புதுமையும் நிறைந்த இளம் பெண்கள் பலரை கண்டிருக்கிறான். ஓர் இருவருடன் அவன் நெருங்கி பேசி பழகியும் இருக்கிறான். இருந்த போதிலும் அன்று காலை எதேச்சையாக தன் எதிரே வந்து நின்ற அந்த இளம் பெண்ணை கண்டு சிவராஜன் தன்னை மறந்து சொக்கி போனான்.
மரகதத்தின் நெஞ்சு வெடித்து விடும் போல் துரிதமாக துடித்தது. குப்பென்ற முகம் குங்குமம் போல் சிவந்து விட்டது. நெற்றியில் அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டு அபிராமி அம்மாள் வீட்டு கிணற்றடியிலே நின்று கொண்டிருந்த அந்த கட்டழகனை பிரமிப்புடன் பார்த்தாள். மரகதம் என்று இடியோசை போன்று உள்ளிருந்து எழுந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு போன அவள் சிட்டுக்குருவி போல சரக்கென்று உள்ளே ஓடி மறைந்து விட்டாள். பகல் போஜனத்திற்கு பிறகு முத்துப்பிள்ளை கடைக்கு புறப்பட்டு சென்று விட்டார். ஒரு கூடை உளுத்தம் பருப்பை எடுத்துக்கொண்டு அறைக்கு உட்கார்ந்து விட்டாள் அபிராமி அம்மாள். கூடத்தில் கிடந்த கயிற்று கட்டிலின் மீது ஓய்வாக படுத்திருந்தார் சிவராஜன். மௌனமாக எந்த வேலையையும் செய்வது என்பது அவளால் ஆகாத காரியம். ஆகவே அவள் பேசத் துவங்கிவிட்டாள். என்ன தம்பி, நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கேன்னு சொன்ன, மறந்து போச்சுதே என்று ஆரம்பித்த அவள் ஓயாது என்ன வேலை, எவ்வளவு சம்பாதிக்கிறான், எத்தனை சேர்த்து வைத்திருக்கிறான் என்று எல்லா விவரங்களையும் ஒன்று விடாது கேட்டு தெரிந்து கொண்டாள். என்னமோ தம்பி, நல்லாத்தான் சம்பாதிக்கிற, புத்திசாலித்தனமாத்தான் இருக்க. ஆனா இன்னும் கல்யாணம் கட்டிக்காம தனியா நீ இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. வயசு கொஞ்சமாவா ஆகுது? அந்த காலமா இருந்தா இத்தனை வருஷத்துக்கு உனக்கு 10 வயசுல ஒரு பிள்ளை இருந்திருப்பான் என்று முத்தாய்ப்பாய் சொன்னாள் அபிராமி. அப்படி என்ன வயசாயிடுச்சு? 25 வயசு தானே எனக்கு நடக்குது. இந்த காலத்துல ஒவ்வொருத்தன் 40 வருஷத்துக்கு மேலதான் கல்யாணம் செஞ்சு கொள்கிறான். நான் கூட நல்லா பணம் சேர்ந்த பிறகு நிதானமாக ஒரு 40 வயதுக்குத்தான் கல்யாணம் கட்டிக்க போறேன். இப்போது கட்டி கொண்டால் ரொம்ப உபத்திரவமாகிவிடும் என்று கேலியாக கூறிவிட்டு சிரித்தான். ஆனால் கல்யாணம் என்ற பேச்சு அவனுக்கு ஒருவித ஆனந்தத்தை ஊட்டியது. ஏனோ அது சமயம் அவனுக்கு காலையில் தான் கண்ட அந்த அண்டை வீட்டு பெண்ணின் முகம் நினைவுக்கு வந்தது. பொழுது சாயும் வேளையில் அபிராமி அம்மாள் ஒரு கரண்டி உப்பு கடனாக வாங்கி வர அடுத்த வீட்டுக்கு வந்தாள். அப்படியே சிங்கமலத்துடன் வம்பு பேச உட்கார்ந்து விட்டாள். புகையும் அடுப்பை ஊதி கொண்டிருந்த மரகதம் கை வேலையை போட்டுவிட்டு தாயும் அண்டை வீட்டம்மாளும் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்த அந்த சம்பாஷணையை முற்றும் கேட்டாள். அபிராமி அம்மாளின் அன்றைய வம்பு பேச்சு முழுவதும் அவளது அக்காள் மகனை பற்றியதாக இருந்தது. கெட்டிக்காரன், மாசம் 200க்கு மேலே சம்பாதிக்கிறான், இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. ரொம்ப பிடிவாதக்காரன், சின்ன வயசிலேயே அம்மா செத்து விட்டாள். 2ஆம் கல்யாணம் செய்து கொண்ட அப்பன் அவனை சரியாக நடத்தலைன்னு அவனுக்கு கோபம். அதனால கல்யாண விஷயத்துல அவங்க பேச்சு ஒன்றும் அவன் காதல ஏறாது. மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், ஏழையோ பாழையோ எவளானாலும் சரி கட்டி கொண்டு விடுவானாம் என்று அபிராமி அம்மாள் அக்கா மகனின் பிரதாபத்தை பற்றி அளந்து கொண்டிருந்தாள். கொட்டிலில் கட்டியிருந்த வெள்ளை பசு கன்று குட்டி கத்தி கொண்டிருந்தது. அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த குழம்பை கிளறிவிட்டு மரகதம் வெளியே வந்தாள். செங்கமலம் சம்பாஷணை சுவாரஸ்யத்தில் அவளை கவனிக்கவில்லை. ரேழியில் கிடந்த அகத்திக்கீரை கட்டை தூக்கி கொண்டு புழக்கடைக்கு வந்த மரகதம் திடுக்கிட்டு போய் கையில் இருந்து கீரை கட்டை கீழே போட்டு விட்டாள். கிணற்றடியில் முகத்தை கழுவிக்கொள்ள சோப்பு பெட்டியும் துவாலையும் சகிதமாக புழக்கடைக்கு வந்திருந்த சிவராஜன் தனது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கண்டு வியப்படைந்தவன் போல் அவளை வைத்த விழி வாங்காது பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். சீரகத்தை பொறித்து எடுத்துக்கொண்டு கன்றுக்குட்டி அருகில் சென்ற மரகதத்தின் நெஞ்சு படபடத்தது. கால்கள் தடுமாறின. விவரிக்க இயலாத இன்பத்தை தரும் அந்த ஆனந்த உணர்ச்சியில் அவளது வாய் உலர்ந்து நெஞ்சு வறண்டு போயிற்று. சுற்றும் முற்றும் பார்த்தான் சிவராஜன். ஆவலை கட்டுப்படுத்த முடியாதவன் போல் சுவரின் ஓரமாக வந்து, சித்தி உங்கள் வீட்டில் இன்னுமா பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று கேட்டான். திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்த மரகதம் மெய் சிலிர்த்து போனாள். முன்பின் தெரியாத அந்த வாலிபனுக்கு எத்தனை துணிச்சல்! வலிய பேச வந்துவிட்டானே என தனக்குள்ளே எண்ணி ஆச்சரியமடைந்த அவள் வெடுக்கென்ற பூனையை கண்டு மிரண்டு ஓடும் குழந்தையைப் போல் உள்ளே ஓடிவிட்டாள். அன்றைய இரவு சிவராஜனுக்கு தூக்கமே வரவில்லை. படுக்க போகும் முன் சித்தி கூறிய அந்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்டதில் இருந்து அவன் மனம் ஒரு காரணமும் இன்றி ஆத்திரத்தில் துடித்தது. பணத்திற்காக பொற்சிலை போன்ற அழகான பெண்ணை மாணிக்கம் பிள்ளை ஒரு நொண்டி பயலுக்கு கட்டி கொடுக்க போகிறாராமே, என்ன அக்கிரமம் என்று அபிராமி அம்மாள் கூறிய கதைகளை கேட்டு மனம் சோர்ந்து போனான் சிவராஜன்.
மரகதத்தை போன்ற அழகான இளம் பெண்களை மணந்து கொள்ள சிவராஜனை போன்ற வாலிபர்கள் பலர் இருக்கையில் மாணிக்கம் பிள்ளைக்கு இப்படியா புத்தி போக வேண்டும்? கண்ணால் ஒரு தடவை கூட தரிசிக்காத அந்த மாணிக்கம் பிள்ளை மீது அவனுக்கு கோபம் குமுறி கொண்டு வந்தது. மறுநாட்காலை மாணிக்கம் பிள்ளையின் வீடு இரண்டு பட்டு கொண்டிருந்தது. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை என்னன்னு நினைச்சுக்கிட்டீங்க என்ற வீடு இடிந்து விடும் போல் மாணிக்கம் பிள்ளை கூச்சலிட்டார். ஊரை கூட்டுறதுக்கு முந்தி கடைக்கு போயிடுங்க, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். பிறகு அவளுக்கு நான் நல்ல வார்த்தை சொல்லி சரிப்படுத்துகிறேன் என்று செங்கமலம் தாழ்ந்த குரலில் வருத்தத்துடன் சொன்னாள். தாழ்வாரத்து தூணின் மீது சாய்ந்து கொண்டு நின்று கொண்டிருந்த மரகதம் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். காலையில் விடிந்ததும் விடியாததுமாக கோடிவெட்டு குப்பம்மாள் 2 வாழைப்பூக்களை எடுத்துக்கொண்டு வம்பு கிரகிக்கும் நிமித்தம் அங்கு வந்தாள். மாணிக்கம் பிள்ளை புழக்கடையில் ஏதோ வேலையாக இருந்ததினால் தைரியத்துடன் அவள் உள்ளே வந்து மரகதத்திடம் பேச உட்கார்ந்து விட்டாள். அவள் கூறிய சங்கதிகளை கேட்ட மரகதம் வெட்கத்தினால் உடல் குன்றிப் போனாள். ஆத்திரமும் கோபமும் அழுகையும் ஒருங்கே தாழாது அவள் விம்மிக் கொண்டு உள்ளே சென்று விட்டாள். மரகதம் வாயாடி திமிர் பிடித்தவள். பிடிவாதக்காரி என்று ஊரிலே பிரசித்தி பெற்றிருந்தாள். வாயாடி மரகதத்திற்கு ஒரு நொண்டி கணவன் வந்து வாய்த்தது குறித்து அவளை கண்டு பொறாமை கொண்டிருந்த ஊர் பெண்கள் சிலர் மிகவும் கேவலமாக பேசி சிரித்தனர். மரகதத்தின் கர்வத்திற்கு திமிருக்கும் இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று அவர்கள் கேலி செய்து கொக்கரித்தனர். குப்பம்மாள் சொன்ன செய்தியை கேட்டு மரகதத்திற்கு அவமானம் தாழ முடியவில்லை. பச்சிளங்குழந்தை பருவத்திலேயே நினைத்ததை அடைய வேண்டும் என்று பிடிவாதம் செய்து வெற்றி பெறும் வழக்கமுடையவள். பெற்றோருக்கு ஒரே பெண், அழகே. தனக்கு ஊரில் யாரும் நிகரில்லை என்ற கர்வத்தில் அவள் தன்னொத்த பெண்கள் எல்லோரையும் துச்சமாக தூக்கி எறிந்து வெடுக்கென்றுதான் பேசுவாள். மரகதத்தின் கர்ப்பத்திற்கும் அகங்காரத்திற்கும் உண்மையிலேயே ஒரு வீழ்ச்சிதான் ஏற்பட்டிருக்கிறது. குழந்தை பருவத்தில் விருப்பம் கொண்ட பொம்மையை வாங்கி கொடுத்த மாணிக்கம் பிள்ளை அவளது அழுகைக்கும் பிடிவாதத்திற்கும் பயந்து அவள் விருப்பத்திற்கெல்லாம் இடம் கொடுக்கும் சுபாவமுள்ள மாணிக்கம் பிள்ளை இப்பொழுது முற்றிலும் மனம் மாறியிருந்தார். கல்யாண விஷயத்தில் மகளது கண்ணீரையும் கூச்சலையும் கண்டு அவர் அசைந்து கொடுக்கவில்லை. காலையில் கிணற்று மேடை அருகில் அந்த யவ்வன புருஷனை சந்தித்ததில் இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவள் தனக்கு வரப்போகும் பயங்கர வாழ்க்கையை எண்ணி மனம் புண்ணாகிக் கொண்டிருந்தாள். குப்பம்மாள் கூறிய சங்கதி அவளது மனப்புண்ணை அதிகரிக்க செய்யவே அவள் அழுது விட்டாள். பெண்ணுக்கு வேண்டிய சேலைகளை அவளே பார்த்து எடுத்துக்கொள்வதே உசிதம் என்று கந்தசாமி பிள்ளை முதல் நாள் சாயங்காலம் மாணிக்கத்துடன் ஆரணி பட்டுச் சேலை மூட்டை ஒன்றை அவனிடம் கொடுத்து அனுப்பியிருந்தார். அவரது தாராளத்தை கண்டு அதிசயமடைந்த மாணிக்கம் பிள்ளை மூட்டையை வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தார். கடைக்கு புறப்படும் முன் மூட்டையை பிரித்து கூடத்தில் உட்கார்ந்த மாணிக்கம் பிள்ளை, மரகதம் இங்க வா, தோ பார், உனக்கு இதுல எந்த சேலை பிடிச்சிருக்கிறதுன்னு பார்த்து எடுத்துக்கோ என்று அழைத்தார். துக்கத்தில் குமரி கொண்டிருந்த மரகதம் ஆத்திரத்துடன் வெளியே வந்தாள். வெள்ளம் தலைக்கு மேல் போகிறது. சாண் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்று அவளுக்கு துணிச்சல் ஏற்பட்டது. எனக்கு ஒரு இழவும் வேண்டாம், இந்த சேலையை எடுத்து என் பிணத்துக்கு போடுங்க என்ற துக்கம் தொண்டை அடைக்க கண்களில் நீர் பொங்க கத்தினாள். தாங்க முடியாத கோபத்துடன், என்ன சொன்ன என்று கர்ஜித்தார் மாணிக்கம் பிள்ளை. ஆமாம், என் பிணத்துக்கு போடுங்கோன்னு சொன்னேன். கந்தசாமி மகனை கட்டி கொண்ட பிறகு கூட நான் உசுர வச்சுக்கிட்டு இருக்க போறேன்னு நினைச்சிட்டீங்களா என்ற ஆத்திரத்துடன் எதிர்த்து கத்தினாள். என்ன சொன்ன என்று கோவிக்கொண்டு ஆக்ரோஷமாக கையை ஓங்கினார் மாணிக்கம் பிள்ளை. இந்தாங்க, சித்த நிறுத்துங்க, அவகிட்ட போய் இப்ப என்ன பேச்சு வச்சிருக்கு என்று சமாதானப்படுத்தும் தோரணையில் செங்கமலம் பதறிக்கொண்டு குறுக்கிட்டாள். அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் இன்னும் தேதி வச்சாச்சு. காரியத்தை சட்டு புட்டுன்னு நடத்தணும்னு கந்தசாமி அவசரப்படுகிறார். கொட்டார பந்தல் போட ஏற்பாடாகி இருக்கு. மேளக்காரன், ஊர்வலம், விருந்து, நகை நட்டு, துணிமணி எல்லாத்துக்கும் துரிதமா ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறார் அந்த மனுஷன். இந்த பொண்ணு இங்க ரொம்ப துள்ளுதே என்று கூச்சலிட்ட மாணிக்கம் பிள்ளை கோபத்துடன் எழுந்திருந்தார். நீங்க கடைக்கு போங்க, நான் பிறகு புத்தி சொல்லி வேண்டியதை பொறுக்கி எடுத்து வைக்க சொல்றேன். பகலுக்கு கடையிலிருந்து யாராவது ஆளு அனுப்புங்க, மீதியை கொடுத்து அனுப்பி விடுகிறேன் என்று சமாதானம் செய்த பிறகு மாணிக்கம் பிள்ளை மகளை முறைத்து பார்த்துவிட்டு வெளியே சென்றார்.
அன்று பகல் சிவராஜனுக்கு போஜனத்தை உட்கொள்ளவே மனம் வரவில்லை. ஒரு கிண்ணம் நெய் கடனாக வாங்கி வர அண்டை வீட்டுக்கு சென்று திரும்பி வந்த அபிராமி அம்மாள் கூறிய விஷயத்தை கேள்விப்பட்டதில் இருந்து அவன் மனம் சஞ்சலத்தில் தவித்தது. பாவம் அந்த பெண். அந்த நொண்டி பயலை மணந்து கொள்ள அவளுக்கு சிறிதும் விருப்பமில்லை. அவளது மன விருப்பு வெறுப்பை கவனிக்காது மாணிக்கம் பிள்ளை ஒரே பிடிவாதமாக அவளது வாழ் நாட்களையே பாழடிக்க முன் வந்துவிட்டார். சச்ச, என்ன அக்கிரமம் என்று தனக்குள்ளே எண்ணி பதைத்த சிவராஜின் ரத்தம் கொதித்தது. சமூகத்திலே இப்படி அநேக அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கையில் அவனை போன்ற பரந்த நோக்கம் கொண்ட வாலிபர்கள் அதை பார்த்து கொண்டு வாழாவிருப்பதா? இருட்டியதும் விளக்கை பொருத்தி மாடத்தில் வைத்த செங்கமலம் பானைக்குள் கையை போட்டு துழாவினாள். பானை காலியாக இருந்தது. குழம்பிற்கு வீட்டில் ஒரு மிளகாய் வற்றல் கூட இல்லை என்று உணர்ந்த அவள், ஏய் மரகதம், ஓடிவா, உன் அத்தைகிட்ட நான் கேட்டதா ஒரு கை மிளகாய் வாங்கியா என்று உத்தரவிட்டபடி அடுப்பை மூட்டத் துவங்கினாள். பகல் முழுவதும் தாயுடன் ஒரு மூச்சு சண்டை போட்டு அலுத்திருந்த மரகதம் கோபத்துடன் தூணின் மீது சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். அடே, உன்னை தாண்டி மரகதம், சீக்கிரம் போய் வாங்கியா, அடுப்பு காயுது என்று செங்கமலம் அதட்டினாள். பிறகு துள்ளிக்கொண்டு மரகதம் எழுந்து புழக்கடைக்கு ஓடினாள். அண்டை வீட்டிற்கு போவதில் என்றுமில்லாத ஒரு உற்சாகம் திடீரென்று அவளுக்கு அன்று ஏற்பட்டது. அபிராமி அம்மாள் வீட்டு கூடத்தில் பிரகாசமாக ஒரு ஹரிக்கேன் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. விளக்கின் அருகில் ஏதோ புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த சிவராஜன் காலடி ஓசை கேட்டு வியப்புடன் நிமிர்ந்து பார்த்தான். அது சமயம் ஏற்பட்ட ஆனந்தத்தில் புத்தகத்தை சடக்கென்று மூடிவிட்டு எழுந்திருந்தான். அத்தை என்ற மெல்லிய குரலில் கூப்பிட்ட மரகதத்திற்கு நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. உள்ளே அவனை தாண்டி கொண்டு வரவும் அவளுக்கு பயமாக இருந்தது. திரும்பி போகவும் மனம் வரவில்லை. குழப்பத்துடன் அவனை நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி தலையை மெல்ல தாழ்த்தி கொண்டு நின்றாள். சித்தி கோயிலுக்கு போயிருக்கா, வர சிறிது நேரம் ஆகும் என்றான் அவன். ஒண்ணுமில்ல, கொஞ்சம் மிளகாய் வாங்கிட்டு என்று கூறிய மரகதம் மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. வெள்ளை வெளியேறென்றிருந்த தனது பற்கள் சிறிது வெளியே தெரிய அவன் அவளை பார்த்து மெல்ல சிரித்தான். நீ இந்த வீட்டிலே வளர்ந்த பெண் என்று சித்தி உன்னை பற்றி சொல்லி இருக்கா. மிளகாய் எங்கே வச்சிருக்கான்னு உனக்குத்தான் விவரம் தெரியுமே, உள்ளே வந்து எடுத்துக்கொண்டு போகலாமே என்று கூறியபடி அவன் மெல்ல நகைத்தான். சங்கோஜமும் வெட்கமும் திடீரென்று மரகதத்தை விட்டு ஓடி சென்றன. சிவராஜனை அலட்சியமாக ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு, என்ன பழக்கம் இருந்தாலும் நான் அத்தையை கேட்காமல் ஒன்றும் எடுக்க மாட்டேன். அப்படி செய்தால் திருடியது போல ஆகும் என்றாள். எனக்கு ஒரு பொருள் வேண்டுமென்றால் நான் உன்னை போல காத்திருக்க மாட்டேன், திருடி கொண்டு விடுவேன் என்றான். அவனது பேச்சு அவளது குழப்பத்தை அதிகரித்தது. என்ன பதில் சொல்வதென்று அவள் விழித்தாள். உதாரணமாக, எனக்கு காலையில் இருந்து ஒரு யோசனை ஏற்பட்டிருக்கிறது. நேற்று காலையில் இருந்து என் மனசு ஒரு பெண் மேல் லயித்து விட்டது. அவள் வேறு ஒருவனுக்கு சொந்தமாக போகிறாள் என்ற சங்கதியும் எனக்கு தெரியும். ஆனால் நான் முந்திக் கொண்டு அவளை திருடி கொண்டு போகப் போகிறேன் நிச்சயம் என்று பரிகாசமாக சொன்னான் சிவராஜன். திகைப்படைந்த மரகதம் சிவராஜனின் முகத்தை நிமிர்ந்து மறுமுறை பார்த்தாள். அவனது கண்களிலே மிகுந்த பரிவும் உதட்டிலே தவழ்ந்து கொண்டிருந்த அந்த புன்னகையும் அவள் மனதை என்னவோ செய்தன. மரகதம், நான் ஒன்று செய்கிறேன் என்று தாழ்ந்த குரலில் கூறிய சிவராஜனை திரும்பி பார்க்க பயந்தவள் போல் தலை தெறிக்க அங்கிருந்து ஓடியே போய்விட்டாள் மரகதம். கல்யாண நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆசாரியிடம் செய்ய கொடுத்திருந்த மாம்பிஞ்சு அட்டிகை கைக்கு வரவில்லை. முகூர்த்த சமயத்தில் கூட கொடுக்க மாட்டான் போலிருக்குதே. பெண் பிள்ளை விவகாரம் இப்படித்தான் என்று கணவர் கூச்சலிடுவாரே என அஞ்சிய செங்கமலம் நேரே சென்று விசாரித்த நகையை வாங்கி வர கடை தெருவுக்கு செல்ல தீர்மானித்தாள். மாணிக்கம் பிள்ளை வெளியே சென்றதும் அவசரமாக சமையலை முடித்து கொண்டு முற்றத்தில் வந்து, அண்ணே, கொஞ்சம் கடை தெரு வரை கூட வரீங்களா என்று இறைந்து கேட்டாள். அபிராமி அம்மாள் வேலைகளை முடித்துவிட்டு விச்சிராந்தியாக உட்கார்ந்திருந்தாள். தம்பி, இரு, வாசல் போட்டு சாவியை தருகிறேன். நான் இந்த கடை தெரு வரை போய் வர வேண்டி இருக்கிறது. நீ அதற்கு முன்னே திரும்பி விட்டாக்கா இந்த சாவியை போட்டு திறந்து உள்ளே வந்துக்கலாம் என்று கூறிவிட்டு சாவி கொத்தில் இருந்த ஒரு சாவியை பிரித்து கொடுத்தாள். அபிராமியும் செங்கமலமும் கடை தெருவுக்கு கிளம்பினார்கள்.
மரகதத்திற்கு தாயாரின் மீது மிகவும் கோபம். தந்தையிடம் பிடிவாதமாக எடுத்து கூறி இந்த கல்யாணத்தை தடுக்க முயலாது. அவரது இஷ்டத்திற்கு ஒத்துக்கொண்ட தாயும் தன்னை ஒரு படுகுழியில் மனமுவந்து தள்ள முன் வந்து விட்டாள் என்று அவளுக்கு ஆத்திரம் குமுறி கொண்டு வந்தது. எனக்கு மாம்பிஞ்சு அட்டிகையும் வேண்டாம், ஒரு இழவும் வேண்டாம், அதை வாங்கி வர நீ போக வேண்டாம் என்று இறைந்த உச்சஸ்தாயியில் அவள் ஆக்ரோஷத்துடன் கத்தினாள். நீங்க சொல்லுங்க அண்ணி, இந்த பொண்ணுக்கு புத்தி. அந்த காலத்துல நாம் எல்லாம் கல்யாணத்தை பத்தி பெத்தவங்களுக்கு எதிரே ஒரு வார்த்தை பேசி இருப்போமா என்று சலித்து கொண்டாள் செங்கமலம். அபிராமி அம்மாள் பதிலுக்கு ஒரு பெருமூச்செறிந்து விட்டு, மரகதம், கண்ணை தொடச்சுக்கோ. இனிமேல நீ என்ன சொல்லித்தான்னு உங்க அப்பா கேட்க போகிறாரு. நம்ம விதி அவ்வளவுதான். மனசு உறுதியாக இரு, எல்லாம் சரியாகிவிடும். நல்ல காரியமாக புறப்படுகிறோம். இப்படி வம்பு செய்து அழுது கொண்டு நிற்காதே என்று புத்தி கூறிக்கொண்டு வாசல் பக்கம் நடையை கட்டினாள். சீக்கிரம் வந்து விடுகிறோம், கதவை தாளிட்டு கொண்டு பத்திரமாயிரு என்று உபதேசித்துவிட்டு விட்டு போக மனமற்றவள் போல் செங்கமலம் தயங்கிக் கொண்டு கடைத்தெருவுக்கு சென்றாள். தனது ஆத்திரத்தை எல்லாம் கதவின் மேல் காட்டுகிறவள் போல் படார் என்று அதை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்த மரகதத்தின் இதயம் துக்கத்தில் சுக்கல் சுக்கலாக வெடித்தது. நிமிஷம் மணியாகி வெகு விரைவில் நாட்களாக மாறி கல்யாண தினம் என்ற அந்த பயங்கரமான நாள் அவளை விழுங்க வாயை பிளந்து கொண்டு வேகமாக வருவதைப் போன்று அவளுக்கு ஒரு கிலி ஏற்படவே, வாழ்க்கையின் முடிவு இதுதானா, இந்த படுகுழியில் இருந்து தப்ப மார்க்கமில்லையா என்ற துக்கத்தில் குமுறிய அவள் மனம் தாழாமல் ஓவென்று அழுது கொண்டு புழக்கடை கிணற்றடியில் வந்து உட்கார்ந்து விட்டாள். கையால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி வெகுநேரம் அழுது கொண்டிருந்த மரகதம் சமீபத்தில் காலடி சப்தம் கேட்பதை உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அடுத்த வீட்டு சிவராஜன் அவள் அருகில் நின்று கொண்டிருந்தான். மரகதம், ஏன் இப்படி அழுது உயிரை மாய்த்து கொள்கிறாய் என்ற இரக்கம் மிகுந்த கனிந்த குரலில் வினவினான். கண்ணீரை துடைத்து கொண்டு விசுக்கென எழுந்து நின்ற மரகதம் அவனை திகைப்புடன் விழித்து பார்த்தாள். பதில் கூறும் முன் அவளது கை கால்கள் பயத்தால் பதறின. சாவை தவிர மார்க்கம் ஒன்றுமில்லை என்று திணறினாள் பதிலுக்கு. 2 நாளாக நானும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறேன். சந்தர்ப்பமே இல்லாமல் இருந்தது. சித்தியும் உன் தாயாரும் கடைக்கு போவது தெரிந்தது. வெளியே போக கிளம்பிய நான் சந்தர்ப்பத்தை விட மனமில்லாமல் திரும்பி வந்தேன். நான் ஒரு யோசனை கூறுகிறேன், கேட்கிறாயா? உன்னை பார்த்ததில் இருந்து என் மனம் ஒரு நிலையில் இல்லை. உன்னை அந்த நொண்டி பயலுக்கு கட்டி கொடுப்பதை கேட்கக்கூட என்னால் சகிக்க முடியவில்லை. மரகதம், என்னை நீ கல்யாணம் செய்து கொள்வாயா என்று உணர்ச்சியுடன் கேட்டான் சிவராஜன். மரகதம், ஏன் இப்படி அழுது உயிரை மாய்த்து கொள்கிறாய் என்ற இரக்கம் மிகுந்த கனிந்த குரலில் வினவினான். கண்ணீரை துடைத்து கொண்டு விசுக்கென எழுந்து நின்ற மரகதம் அவனை திகைப்புடன் விழித்து பார்த்தாள். பதில் கூறும் முன் அவளது கை கால்கள் பயத்தால் பதறின. சாவை தவிர மார்க்கம் ஒன்றுமில்லை என்று திணறினாள் பதிலுக்கு. 2 நாளாக நானும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தேன். சந்தர்ப்பமே இல்லாமல் இருந்தது. சித்தியும் உன் தாயாரும் கடைக்கு போவது தெரிந்தது. வெளியே போக கிளம்பிய நான் சந்தர்ப்பத்தை விட மனமில்லாமல் திரும்பி வந்தேன். நான் ஒரு யோசனை கூறுகிறேன், கேட்கிறாயா? உன்னை பார்த்ததில் இருந்து என் மனம் ஒரு நிலையில் இல்லை. உன்னை அந்த நொண்டி பயலுக்கு கட்டி கொடுப்பதை கேட்கக்கூட என்னால் சகிக்க முடியவில்லை. மரகதம், என்னை நீ கல்யாணம் செய்து கொள்வாயா என்ற உணர்ச்சியுடன் கேட்டான் சிவராஜன். மரகதம் வியப்புடன் அவனை உற்று பார்த்தாள். அவளது மூளையில் பளிச்சென்று ஒரு யோசனை மின்னலை போல் உதயமாகவே அவளது உள்ளத்தில் கொந்தளித்து கொண்டிருந்த துயரம் வினாடி பொழுதில் மறைந்து அதில் துணிச்சல் குடிகொண்டது. எப்படி முடியும் என்றாள். மனம் வைத்தால் மார்க்கமில்லையா? நீ மட்டும் நான் சொல்வதற்கு சம்மதித்தால் உனக்கும் விடுதலை, எனக்கும் ஸ்வர்க்க வாழ்க்கை. என்ன சொல்கிறாய்? நான் சொல்வதை கேள். சரி என்று நீ சம்மதித்து விட்டால் உன்னை யாரும் காணாத இடத்திற்கு அழைத்து கொண்டு சென்று விடுகிறேன் என்றான் பரபரப்பாக. மரகதம் பதில் கூறாது வாளாய் இருப்பதைக் கண்டு பொறுமையற்ற சிவராஜன் சட்டென்று சரி என்று ஒத்துக்கொள். யாரும் வருவதற்குள் நான் போய்விட வேண்டும். ஊரார் பலவிதமாக பேசுவார்கள் என்றுதானே அஞ்சுகிறாய்? பயப்படாதே என்றான். மரகதம் ஒரு கணம் குழப்பத்துடன் விழித்து கொண்டு நின்றாள். முடிவில் அவளையும் மீறி அவளது வாய் நின்று
சரி என்ற சொல் எழுந்தது. நான் வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு உனக்கு அதை பற்றி ஒரு கடிதத்தில் எழுதி தெரிவிக்கிறேன். இன்று சாயங்காலம் இந்த இடிந்த சுவர் அருகில் ஒரு காகித பொட்டலம் கிடக்கும். அதை எடுத்து படித்துப் பார், விவரம் தெரியும் என்று கூறிவிட்டு சிவராஜன் வேகமாக அங்கிருந்து உள்ளே சென்று வாயில் கதவை திறந்து கொண்டு வெளியே முன்போல் பூட்டிவிட்டு சென்றான். முகத்தை துடைத்து கொண்டு உள்ளே வந்து தாழ்வாரத்து தூணில் சாய்ந்து கொண்ட மரகதம் நகத்தை கடித்து கொண்ட யோசனையில் மூழ்கிவிட்டாள். அன்று சாயங்காலம் தண்ணீர் எடுக்க குடத்தை எடுத்துக்கொண்டு மரகதம் புழக்கடைக்கு சென்றாள். சூரியன் மறைந்து இருள் வேகமாக பரவிக்கொண்டு வரும் அந்த நேரத்தில் அவளது கூரிய கண்களுக்கு சுவர் ஓரமாக கிடந்த காகித பொட்டலம் நன்கு புலப்பட்டது. யாரும் காணாத சமயம் சட்டென விரைந்து அதை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டாள். அன்று இரவு எல்லோரும் போஜனம் முடிந்து தூங்க சென்ற பின் நிதானமாக பொட்டலத்தை பிரித்து அதன் உள் கிடந்த சிறிய கற்களை தூர எறிந்துவிட்டு கூடத்திலே இருந்த மங்கிய விடிவிளக்கு ஒளியில் மரகதம் அதை படித்தாள். எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டேன். நாளை இரவு 12 மணிக்கு புழக்கடை சுவருக்கு அருகில் வந்து காத்து கொண்டிரு என்று எழுதியிருந்ததை கண்டாள். காரணமற்றதொரு பயத்திலும் இந்த கல்யாணத்தில் இருந்து தப்பி செல்கிறோம் என்ற மகிழ்ச்சியிலும் அவளுக்கு அன்றிரவு தூக்கமே வரவில்லை. மறுநாள் முழுவதும் மரகதம் மிகவும் அமைதியாக காணப்பட்டாள். கல்யாணத்திற்கு இன்னும் 4 நாட்கள் இருந்தன. இனிமேல் புரட்சி செய்து பயன் இல்லை என்று சமாதானம் அடைந்துதான் மகள் அமைதியாக இருக்கிறாள் என்று எண்ணி செங்கமலம் நிம்மதியடைந்தாள். கல்யாணத்திற்கு வேண்டிய பலகாரங்களை தயாரிப்பதில் அவளும் அபிராமியும் அன்று முழுவதும் மும்முரமாக பலவித வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். 4 நாட்களாக கல்யாண முஸ்தீப்புகளில் அலைந்து பிரிந்து கொண்டிருந்த மாணிக்கம் பிள்ளை இரவு அளவுக்கு மீறி சாப்பிட்ட களைப்பு தாழாமல் குரட்டை விட்டு கொண்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். பகல் முழுவதும் பணியாரம் சுடுவதில் உடம்பை அலட்டி கொண்டிருந்த செங்கமலம் மெய்மறந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். இரவு 12 மணி அடிப்பதை கேட்ட மரகதம் மெல்ல எழுந்து ஓசைப்படாது புழக்கடை கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். அவளது வருகையை ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்து கொண்டு சுவர் அருகில் நின்று கொண்டிருந்தான் சிவராஜன். மறுநாட்காலை கொட்டாவி விட்டு கொண்டு மெல்ல துயிலில் நின்று எழுந்த செங்கமலம், மரகதம், கொஞ்சம் அடுப்பை பற்றவை, முகத்தை கழுவிவிட்டு வருகிறேன் என்ற கூடத்தில் இருந்து வெறும் படுக்கைக்கு உத்தரவிட்டு புழக்கடைக்கு பல் துலக்க சென்றாள். முகத்தை கழுவிக்கொண்டு நிதானமாக உள்ளே வந்த அவள் அடுப்பில் பூனை தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு எரிச்சலுடன், மரகதம், உனக்கு காது செவிடா, இன்னுமா தூங்குகிறாய் என்று அதட்டி அழைத்தாள். மரகதத்தின் பதில் ஏதும் கேட்காததை அறிந்து சிறிது கோபத்துடன் கூடத்திற்கு வந்தாள். மரகதம், மரகதம் என்று இறைந்து 4-5 தடவை கூப்பிட்டாள். இந்த மரகதம் விடுவதற்குள் எழுந்து எங்கே போயிருப்பாள்? புழக்கடைக்கு பல் துலக்க போயிருப்பாளோ? புழக்கடையில் இருந்துதானே வருகிறோம், எதிர்படவில்லையே என தனக்குள்ளேயே எண்ணிய செங்கமலம் உக்ரான அறையை எட்டி பார்த்தாள். தாழ்வாரத்தை சுற்றிலும் கவனித்தாள். மரகதத்தை அங்கு எங்கேயும் காணவில்லை. திடீரென்று அவளுக்கு ஒரு பயம் ஏற்படவே சட்டென்று ஓடி புழக்கடை கிணற்றை எட்டி பார்த்தாள். அதற்குள்ளேயும் மரகதத்தை காணவில்லை. செங்கமலத்தின் கை கால்கள் கிளியில் நடுங்கின. துக்கம் நெஞ்சை அடைத்து கொண்டது. ஐயோ, இந்த மரகதம் எங்கே போய்விட்டாள்? நான் என்ன செய்வேன் என்று எண்ணி கலங்கிய அவள், இந்தாங்க, எழுந்திருங்க, மரகதத்தை காணவில்லை என்றாள். மாணிக்கம் பிள்ளை அலறி அடித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். என்ன, மரகதத்தை காணவில்லையா? எங்கே போயிருப்பா? நல்லா வீடு முழுவதும் சுத்தி பார்த்தியா என்று ஆத்திரத்துடன் கத்தினார். சிறிது நேரத்தில் மாணிக்கம் பிள்ளையின் வீடு அல்லோ அல்லோலப்பட்டது. 2 வீடுகளிலும் ஏற்பட்ட குழப்பத்தையும் கூச்சலையும் கண்டு தெருவில் மக்கள் வேடிக்கை பார்க்க கூடிவிட்டனர். மாணிக்கம் பிள்ளை அவமானத்திலும் ஆத்திரத்திலும் குதித்தார். என்ன பேசுகிறோம் என்று அறியாது அவர் உரத்த குரலில் முத்து பிள்ளையை பார்த்து கத்தினார். டேய், உன்னை நான் சும்மா விடமாட்டேன். நீதான் இத்தனைக்கும் காரணபூதம். அந்த பயலை ஏவி விட்டவன் நீதான் என்று கத்தினார் அவர். முத்துப்பிள்ளையின் மீசை கோபத்தால் துடித்தது. இந்தாயா, வாயில வந்தது பேசிட்டு பின்னால வருத்தப்படாத. நாவை அடக்கி பேசு. உன் பெண்ணை அடக்கி வீட்டில் வைத்துக் கொள்வதை நானா வேண்டாம் என்றேன்? வயது வந்த பெண் தானே வருத்தத்துடன் கிளம்பி ஓடிவிட்டால் அதற்கு ஊரில் உள்ள எவனும் பொறுப்பாளியா? கண்ணா பின்னாவென்று பேசினால் பல்லை தட்டி கையில் கொடுத்து விடுவேன் என்று கத்தினார். பதிலுக்கு, ஐயோ கேட்டியா சங்கதியை மரகதம்? முத்துப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்த
விருந்தாளியை அழைத்து கொண்டு ஓடிவிட்டாளாம் என்ற மோவாயில் ஆச்சரியத்துடன் கையை வைத்து கொண்டு விமர்சனம் செய்தனர் ஊர் பெண்கள் சிலர். செங்கமலம் தனது பங்கை விட்டு கொடுக்க விருப்பமற்றவள் போல், அண்ணே, இப்படி கழுத்தை அறுத்துட்டீங்களே, அந்த பையலுக்கு உடந்தையா இருந்து என் மகளை கூட்டி அனுப்பிச்சிட்டீங்களே, இது நியாயமா? தெய்வத்துக்கு அடுக்குமா என்ற வீட்டின் முற்றத்தில் இருந்து கத்தினாள். அப்படி ஒரு பேச்சு உங்ககிட்ட கேட்கணுங்கிறது தான் பாக்கியா இருந்தது. நல்லா சொன்ன. தெய்வம் உன்னை சும்மா விடாது. வீண் பழியை என் மேல போட்டியானா தெரியுமா என்று ஆக்ரோஷத்துடன் கூக்குரலிட்டாள் அபிராமி அம்மாள். வாசலில் ஒரு மூச்சு சண்டை போட்டுவிட்டு உள்ளே வந்த முத்து பிள்ளையின் கோபம் எல்லாம் தனது மனைவி மீதுதான் திரும்பியது. அப்பவே சொன்ன கேட்டியா? அந்த ஊதாரி பைய எப்ப பெத்தவங்களை விட்டு தத்தாரியா தனியா குடித்தனம் செய்கிறானோ அப்பவே அவனை நம்புறதுக்கு இல்லை என்ன சொன்னனே. அக்கா மக அப்படி இப்படின்னு அந்த போக்கிரி நாயை வச்சு சோறு போட்ட. ஊரே என்னை பார்த்து சிரிக்குது. இப்ப தலை நிமிர்ந்து நான் இன்னைக்கு கடைத்தெருவுக்கு எப்படி போவேன்? சும்மா சிவசிவன்னு கிடந்த என்ன வம்புல மாட்டி வச்சுட்டியே என்று உக்கிரமான கோபத்தில் இறைந்தார். பார்த்தா இந்த பையனும் இப்படி செய்வானான்னு நல்லவன் போல சிரித்து பேசிக் கொண்டிருந்த சிவராஜன் இப்படியும் படு போக்கிரித்தனமான காரியத்தை செய்து அவர்களை பழி சொல்லுக்கு இலக்காகிவிட்டு போய்விட்டானே என்று எண்ணி குமரிய அபிராமி அம்மாள் தனது துக்கம் தாழாது ஓவென்று வாய்விட்டு அழுது விட்டாள். முத்துப்பிள்ளை தனது ஆத்திரம் அடங்கும் முன் ஒரு காரியத்தை செய்தார். 2 கொத்தர்களை அழைத்து வந்து இரு வீட்டையும் பிரித்து கொண்டு விழுந்து கிடந்த மண் சுவரை உடனுக்குடனேயே எழுப்ப செய்தார். இடையிலே எழும்பி இரு வீட்டிற்கும் இடையே அதுவரை ஓங்கி வளர்ந்த நட்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவமானத்திலும் துயரத்தினாலும் வாடிய முகத்துடன் அன்று கடைக்கு புறப்பட்டு சென்றார். இதற்குள் விஷயம் காட்டு தீ போல் ஊர் முழுவதும் பரவிவிட்டது. மரகதம் ஓடிப்போய்விட்டாள் என்ற விஷயம் பலருடைய வாயினின்று பலவிதமான கதையாக தெரிந்து வேகமாக 8 திக்கிலும் பரவி கொண்டிருந்தது. விஷயத்தை கேள்விப்பட்ட கந்தசாமி பிள்ளைக்கு வெட்கமும் கோபமும் தாழ முடியவில்லை. எல்லோர் முன்னிலையிலும் இத்தனை அவமானத்தை உண்டாக்கிய பின்பு மாணிக்கம் பிள்ளையை லேசில் விட்டு விடுவதா என்று கருவிக்கொண்டு தனது இரட்டை மாட்டு வில் வண்டியில் பறந்து கொண்டு நேரே வந்து மாணிக்கம் பிள்ளை வீட்டில் இறங்கினார். நல்ல வேளை, உன் மக கல்யாணத்துக்கு முந்தைய இந்த காரியத்தை செய்து விட்டாள். கல்யாணம் ஆனப்பின் செய்திருந்தால் நான் அவமானத்தால் நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாக வேண்டியதுதான். எனக்கு உன் சம்பந்தம் இனி வேண்டாம். கல்யாணத்திற்கு இதுவரை ஏற்பட்ட செலவையும் முன் கொடுக்க வேண்டிய கடன் தொகையையும் ஒரு வாரத்தில் கொடுத்து விடு போதும். இல்லையேல் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று சவால் கூறிவிட்டு சென்றான். அதை கேட்ட மாணிக்கம் பிள்ளையின் சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. கடன் தொகையுடன் கல்யாண செலவும் என்றால் நிலம் கடை எல்லாவற்றையும் ஈடு கொடுத்தால் கூட தாழாது. மரகதம் இப்படி ஒரு காரியம் செய்வாளா? அந்த பெண்ணை அணு அணுவாக கொன்றாலும் குற்றம் இல்லை என்ற மரகதத்தின் மீது எல்லையற்ற சினம் கொண்ட அவர் அது சமயம் தமது ஆத்திரம் முழுவதையும் செங்கமலத்திடம்தான் காட்ட வேண்டியிருந்தது. துப்பு கெட்டவளே, மகளை திறமாக கவனித்து கொண்டிருப்பது உன் பொறுப்பல்லவா? நான் நம்ப முடியாது. தாய் அறியாத சூழ் உண்டா? இந்த வேலைக்கு நீ அவளுக்கு உடந்தையாகத்தான் இருந்திருப்பாய் என்று கூச்சலிட்டார். ஐயோ, நான் ஒரு பாவத்தையும் அறியேன். இந்த பாவி பெண் என்னை சந்தியிலே இழுத்துவிட்டு போய்விட்டாள் என தலையில் அடித்து கொண்டு செங்கமலம் புலம்பி அழுதாள் பதிலுக்கு. நொண்டி ஒருவனுடன் வாழ்வு பிழைக்கப்படும் என்ற பயங்கரத்தில் இருந்து விடுதலையை நாடி ஓடிய மரகதத்தின் உள்ளத்திலே நிலவி நின்ற துணிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விவரிக்க இயலாத ஒருவித கிளி அவளது உள்ளத்தை உலுக்க ஆரம்பித்தது. சிவராஜன் வேண்டிய ஏற்பாடுகளை விரைவில் செய்திருந்தான். ஊரில் இருந்து புறப்பட்டவர்கள் வண்டியிலும் ரயிலிலும் பிரயாணம் செய்து 100 மைலுக்கு அப்பால் இருந்த நகரத்திற்கு வந்து சிவராஜனுக்கு வேண்டிய நண்பன் ஒருவனின் வீட்டில் தங்கினர். அன்று காலையே அவர்கள் இருவரும் தங்களது கல்யாணத்தை நகரத்திலே ரிஜிஸ்டர் ஆபீஸில் பதிவு செய்து கொண்டனர். மேள தாளம் இன்றி, அக்னி சாட்சியின்றி ஒரு விகிதத்தில் கையெழுத்திட்டு பதிவு செய்த இந்த விவாக முறை மரகதத்திற்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஏதோ தவறானதொரு காரியத்தை தான் செய்துவிட்டது போல் எண்ணி அவள் துயரமடைந்தாள். அதை அறிந்து கொண்ட சிவராஜன் அவளது மனதிற்கு சமாதானம் ஏற்படுத்த எண்ணி அருகில் இருந்த மலை கோயிலில் அன்று மாலையில் கொட்டு மேளத்துடன் வைதீக முறைப்படி விவாகத்திற்கு ஏற்பாடு செய்தான். கடவுள் சன்னிதானத்தில் 2 நண்பர்களுடன் அவள் கழுத்திலே
சிவராஜன் மந்திரமும் மேளதாளமும் முழங்க சாஸ்திரோக்தமாக மாங்கல்யத்தை கட்டினான். கல்யாணமும் விருந்தும் முடிந்தது. நண்பனின் வீட்டுக்கு திரும்பி வந்த சிவராஜன் தனது மனைவியை பெருமிதத்துடன் நிமிர்ந்து பார்த்து, இனிமேல் நாம் இங்கே தங்குவது உசிதமல்ல, ஊருக்கு போகலாம், உனது சாமான்களை எடுத்து மூட்டை கட்டிக்கொள் என்றான். எங்கே என்று திகிலுடன் வினவினாள் மரகதம். கடவுளின் சன்னிதானத்திலே சாஸ்திரம் தவறாத நடந்ததென்றாலும் மரகதத்திற்கு சமாதானம் ஏற்படவில்லை. ஊரார் ஒருவருமின்றி கள்ளத்தனமாக தாலி கட்டி கொண்ட இந்த விவாகம் அவளுக்கு விவாகத்தை போன்றே தோன்றவில்லை. திடீரென்று அவளுக்கு சிவராஜன் மீது சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. கல்யாணம் என்ற பயங்கர பந்தத்தில் இருந்து தப்பவே அவள் ஓடி வந்தாள். சிவராஜன் மீது அவளுக்கு கரை காணா காதல் ஒன்றும் பொங்கி கொந்தளித்து கொண்டிருக்கவில்லை. அந்த பயங்கர பந்தத்தினின்று அவள் நிரந்தரமாக விடுதலை அடைந்து விட்டாள். சிவராஜனை ரிஜிஸ்டர் விவாகம் செய்து கொண்டு விட்டாள் என்று அறிந்த பின்பு அவளை பற்றி இனி ஒருவரும் விவாக சம்பந்தமாக கனவிலும் நினைக்க மாட்டார்கள். ஆகவே இனி அந்த பயம் இல்லை. கந்தசாமியின் மகன் நொண்டி வேலாயுதத்திற்கு மனைவியாக மறுத்து அதனின்று தப்பவே அவள் துணிவுடன் சிவராஜனுடன் புறப்பட்டு ஓடி வந்தாள். இப்பொழுது சிவராஜனிடம் அகப்பட்டு கொண்டாள். அவனிடமிருந்து தப்புவது எப்படி? தீவிரமாக வேலை செய்த மரகதத்தின் மூளையில் பளிச்சென்ற இன்னொரு யோசனை உதயமாயிற்று. அப்பாவையும் அம்மாவையும் கண்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பிறகுதான் போக வேண்டும். இல்லாவிடில் என் மனம் சமாதானம் அடையாது. பெற்றவர்கள் மனம் புண்படுபடி செய்துவிட்டு சென்றால் நமது வாழ்க்கை நலமாக இருக்குமா என்று மெல்ல சிவராஜனிடம் கூறினாள். அவர்கள் கோபம் ஆறுவதற்குள் அங்கே சென்றால் நமக்கு நல்ல வரவேற்பு கிடைக்காதே என்று சிவராஜன் தடுத்து கூறினான். ஆனால் மரகதத்தின் விழிகள் உகுத்த கண்ணீரை கண்டு அவன் மனம் பாகாய் கரைந்து போயிற்று. சரி, உன் இஷ்டப்படியே செய்தால் போச்சு என்ற துணிச்சலுடன் அவளை அழைத்து கொண்டு மாணிக்கம் பிள்ளையை சந்தித்து ஆசீர்வாதம் பெற ஊருக்கு திரும்பினான். மரகதம் சென்று மறைந்து 2 நாட்கள் சென்ற பின் அன்று காலை வாயிலில் வந்து நின்ற குதிரை வண்டியை கண்டு வியப்புடன் மாணிக்கம் பிள்ளை வாயிலில் வந்து எட்டி பார்த்தார். தொப்பென்று குதித்த மரகதம் அவரை தள்ளி கொண்டு உள்ளே ஓடி தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்த தாயின் மடி மீது போய் விழுந்தாள். அம்மா, என்னை காப்பாற்று, அவர் சொக்கு பொடி தூவி என்னை மயக்கி அழைத்து கொண்டு போயிட்டாரு. ஐயோ, எனக்கு பயமாக இருக்குதே என்று அலறியபடி மூர்ச்சித்து விட்டாள். அயோக்கிய பயலே, உனக்கு என் வீட்டு வாசல் படி ஏற தைரியம் இருக்குதாடா என்ற கையை ஆத்திரத்துடன் ஓங்கிக் கொண்டு சிவராஜனை நோக்கி பாய்ந்த அவரை தெருவில் இருந்த சிலர் தடுத்தனர். அதற்குள் வீட்டிலும் வெளியிலும் கூட்டம் நிறைந்து விட்டது. கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்த மாணிக்கம் பிள்ளையின் கண்கள் இரண்டும் கோவை பழம் போல சிவந்திருந்தன. தாயின் மடியிலே துவண்டு பூங்கொடி போல் மூர்ச்சித்து கிடந்த மகளை கண்டதும் அவரது ரத்தம் கொதித்தது. அந்த சண்டாளியின் கழுத்தை முறிச்சு போட்டு விடுகிறேன் பாரு, மானங்கெட்ட மகள், இவள் பிறக்கவில்லை என்றுதான் நான் தவம் இருந்தேனாக்கும் என்ற மீசையை தடவிக்கொண்டு முற்றத்திற்கு ஒரே பாய்ச்சலில் வந்து நின்றார். ஆனால் அதற்குள் வீட்டிற்குள்ளே மரகதத்தை சூழ்ந்து நின்ற தெரு பெண்களில் கிழவி ஒருத்தி முன்னால் வந்து சமாதானம் பேச ஆரம்பித்து விட்டாள். தம்பி, கோபம் பொல்லாதது, நடந்தது நடந்து விட்டது. ஆத்திரப்படுறதுலே லாபம் என்ன? அந்த பொண்ணு மேல குற்றம் இல்லை. அந்த பயல் ஏதோ மந்திரம் தந்திரம் செய்து கூட்டி கொண்டு போய்விட்டான். அவன் சூனியக்காரன்னு மூஞ்சியில எழுதி ஒட்டி இருக்குதே என்றாள். ஐயோ அத்தையம்மா, நீங்க சொல்வது சரிதான். இந்த பாவி பயல் என் பெண்ணை மருந்து வச்சு மயக்கி விட்டான். இல்லாட்டா இந்த மாதிரி அவள் ஏதும் செஞ்சிருக்க மாட்டாளே என்ற தலையிலும் மார்பிலும் அழுத்தி கொண்டு செங்கமலம் கதறி அழுதாள். சுற்றிலும் நின்று கொண்டிருந்த பெண்களும் மற்றவர்களும் தலைக்கு தலை தன்னை பற்றி பலவிதமாக பேசுவது எல்லாம் மரகதத்தின் செவிகளிலே நன்கு விழுந்தன. உக்கிரமான கோபத்துடன் நின்று கொண்டிருந்த தந்தையை பார்க்க பயந்து போன அவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு மயங்கியவள் போல் அசைவின்றி கிடந்தாள். தம்பி, உன் கோபம் அப்புறம் இருக்கட்டும். முதலிலே கோடித்தெரு சுந்தரம் பண்டிதரை கூட்டி வந்து சட்டுன்னு காட்டு. இந்த பொண்ணு கண்ணை திறக்காமல் கட்டையோட கட்டையாக மயங்கி கிடக்கு. அதுக்கு உசிறு வரட்டும், பிறகு பின்னாடி பேசிக்கலாம். அந்த பயலை சும்மா விடக்கூடாது. கள்ளத்தனமா அழைச்சிக்கிட்டு போய் தாலி கட்டிவிட்டா கல்யாணம்னு ஒப்புக்க முடியுமா? நீ கலங்காத தம்பி, நாங்கள் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டோம் என்றார் எதிர் வீட்டு ஏகாம்பரம்.
ஐயையோ, கண்ணு சொருகிட்டு மூச்சில்லாம கிடக்கறாளே, என் மகளை பாவி கொன்னுட்டானே, பசுங்கிளி போயிட்டாளே என்று அலறிக்கொண்டு உரத்த குரலில் செங்கமலம் ஓலமிடுவதைக் கண்டு பதை பதைத்து போன மாணிக்கம் பிள்ளை கோபத்தை மறந்து சுந்தரம் பண்டிதரை கூட்டி வர கதவை திறந்து கொண்டு தெருவில் ஓடினார். தெருவே ஒரே கலவரத்தில் மூழ்கி இருந்தது. அடுத்த வீட்டில் கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது. இத்தனைக்கும் காரண பூதமாக இருந்த சிவராஜன் மௌனமாக தெரு திண்ணையிலே யாரும் கவனிப்பாரற்று உட்கார்ந்திருந்தான். வாசல் கதவு வரை வந்து மெல்ல எட்டி பார்த்த அபிராமிக்கு அவனை கண்டதும் ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. அயோக்கிய பயலே, நல்லவனைப் போல வேஷம் போட்டு ஊரில் தலை காட்டாதபடி செய்து விட்டாயே என்று திட்ட வேண்டும் என்று ஆவலில் மெல்ல வெளியே வந்தவள் கனல் பறக்கும் கண்களுடன் முத்துப்பிள்ளை தன்னை முறைத்து பார்ப்பதை உணர்ந்து உள்ளே திரும்பி விட்டாள். உடனடியாக வீட்டு கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்த முத்துப்பிள்ளை, வாயிற்படி நீ தாண்டி வெளியே போனையா பார்த்துக்க, காலு ரெண்டும் முறிஞ்சிடும், ஜாக்கிரதை என்று உருமினார். கட்டுக்கடங்காது பொங்கி எழுந்த கோபத்தில் அவருக்கு அது சமயம் சிவராஜன் முகத்தில் விழிக்க கூட மனம் இல்லாதிருக்கவே வீட்டிற்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு அடுத்த வீட்டில் நடந்து கொண்டிருந்த ஆர்ப்பாட்டங்களை உற்று கேட்டு கொண்டிருந்தார். நுழைந்து சென்றவர்களும் வெளியே சென்றவர்களும் தெருவில் போவோரும் வருவோரும் அவனை பொருட்காட்சி சாலையிலே வினோதமானதொரு பொருளை வெறித்து பார்க்கிறவர்கள் போல் பார்த்துவிட்டு அன்று மாணிக்கம் பிள்ளை வீட்டில் ஒரு வேலையும் நடக்கவில்லை. சூரியன் உச்சி பொழுதை அடைந்த பொழுதுதான் மரகதம் மெல்ல கண்ணை விழித்து பார்த்தாள். அப்பா, எனக்கு பயமாக இருக்குதே, அவரை கண்டாலே பயமாக இருக்குதே, என்னை காப்பாற்றுங்க, ஐயையோ என் புத்தி கலங்கி போகுதே, தோ பாருங்க ஒரு பிசாசு வந்திருக்குதே என்று அலறினாள். மாணிக்கம் பிள்ளைக்கு கொஞ்ச நஞ்சமிருந்த சந்தேகமும் இப்பொழுது மறைந்து விட்டது. சந்தேகமில்லாது அந்த பயல் சிவராஜன் ஏதோ சூனியம் வைத்திருக்கிறான். இல்லாவிடில் மரகதம் மிரள மிரள ஏன் விழிக்க வேண்டும்? கண்களிலும் இத்தனை பீதிக்குறை ஏன் ஏற்பட வேண்டும்? மரகதம் சுபாவத்தில் தாறுமாறாக நடந்து கொள்ளும் பெண் அல்லவே. கொஞ்சம் பிடிவாத காரியே ஒழிய தங்கமான குணமுடையவளாச்சே. அந்த கிழவி சொல்வது போல் இது ஏதோ மாந்திரீக வேலைதான். அந்த பயலை சும்மா விடக்கூடாது. 7 கோர்ட் என்றாலும் சரி, ஏறி ஒரு கை பார்த்து விட வேண்டியதுதான் என்று தமக்குள்ளே எண்ணி வெகுண்டார். கதவை திறந்து கொண்டு வாசல் பக்கம் வந்தார். காலையில் புறப்படும் அவசரத்தில் ரயில் அடியில் ஒரு டம்ளர் காஃபியை 2 வாயாக குடித்துவிட்டு வந்திருந்த சிவராஜனுக்கு பசி ஒருபுறம், மரகதத்தின் விசித்திரமான நடத்தையினால் ஏற்பட்ட ஏமாற்றம் ஒருபுறம். எனவே அவன் மனம் எரிமலையைப் போல் குமுறிக் கொண்டிருந்தது. ஏண்டா யோகிய பயலே, இன்னும் இங்க உனக்கு என்ன வேலை என்ற மாணிக்கம் பிள்ளை உரத்த குரலில் கத்தினார். மாப்பிள்ளை என்ற முகமன் கூறி வரவேற்க வேண்டும் என்பதை நான் இது சமயம் தங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட நான் வரவில்லை, என் மனைவியை அழைத்து செல்ல வந்தேன் என்றான் சிவராஜன். உன் மனைவி என்று எங்கு ஒருவரும் இல்லை என்று சீறினார் மாணிக்கம் பிள்ளை. மரகதம் என் மனைவியாகிவிட்டாள். சட்டப்படியும் சாஸ்திரப்படியும் அவளை நான் மணந்து கொண்டு விட்டேன். அதனால் அவளை அனுப்பிவிட்டால் நான் வம்பு செய்யாது போய்விடுகிறேன். மறுபடி இந்த வீட்டு வாசற்படியை மறந்து கூட மிதிக்க மாட்டேன் என்றான் அவன். கள்ளத்தனமாக ஒரு பெண்ணை கடத்தி சென்று விட்டால் அது கல்யாணமாகி விடுமோ? இது கல்யாணம்னு நாங்கள் ஒப்புக்கொள்ள போவதில்லை. உன்னை சும்மா விட போவதில்லை. வந்தது வரட்டும்னு கோர்ட்டு வரை போக தீர்மானிச்சிட்டோம் என்று எதிர்வீட்டு ஏகாம்பரம் கச்சையை கட்டி கொண்டு சண்டைக்கு வந்தார். 7 கோர்ட் என்ன, 70 கோர்ட் வேணும்னாலும் ஏறுங்களேன், யாருக்கென்ன? அவள் வயதை தாண்டிய பெண் இஷ்டப்பட்டு மணந்து கொண்டாள் என்கிறதை நான் நிரூபித்து விடுவேன். என்னத்திற்கு இத்தனை எதிர்வாதம்? நான் உங்களுடன் வம்பு செய்ய இங்கு வரவில்லை. எனக்கு உங்கள் மரியாதைகளோ சீர்வரிசையோ எதுவும் வேண்டாம். என் மனைவியை அவள் மேல் போட்டிருக்கும் 2 ஆபரணங்களையும் கழற்றி கொண்டு வெறும் கையுடன் என்னுடன் அனுப்பினால் போதும். ஏன் வம்பு செய்து வீண் கூச்சல் போடுகிறீர்கள் என்றான் அதிகாரமான குரலில். இதோ பார் மாணிக்கம், காலம் போகும், வார்த்தைதான் நிற்கும். அந்த பையன் சொல்றதையும் கொஞ்சம் காதில் வாங்கி பிறகு பேசு. கோர்ட்டு கேர்ட்டு அதெல்லாம் என்ன? நடந்தது நடந்தாச்சு. பேசாமல் பெண்ணை அவனுடன் கூட்டி அனுப்பு என்றார் தெருவில் இருந்த வயோதிகர் ஒருவர். கிழவா, உன் வேலையை பார்த்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கிட.
இந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்காட்டி ஊரு பின்னாடி ஒரே அடியாக கெட்டு போகும். இவனை சும்மா விடாத. தம்பி, போலீஸ்ல ஒப்படைச்சு விடு என்று இறைந்து கத்தினார் எதிர் வீட்டு ஏகாம்பரம். என் பொண்ணு வாழ்க்கை மண்ணானாலும் சரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் மேல கேஸ் போட்டு உன்னை சந்தியில நிறுத்தினாத்தான் என் மனசு ஆறும் என்ற மாணிக்கம் பிள்ளை மீசையை கோபத்துடன் தடவிக்கொண்டு இறைந்தார். கோர்ட்டுக்கு போறது பிறகு இருக்கட்டும், முதல்ல அந்த பெண்ணை கூப்பிட்டு கேளுங்க. அவள் வாயால என் மீது குற்றம் என்றால் உங்கள் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சிவராஜன் உறுதியாக சொன்னான். ஓ, பேஷாக நீயே கேளப்பா. இத்தனை பேரும் உன் அயோக்கியத்தனத்திற்கு சாட்சியாக இருக்கட்டும் என்று கொக்கரித்தார் எதிர் வீட்டு ஏகாம்பரம். மரகதம் என்ற இடி யோசை போன்ற குரலில் இறைந்து கூப்பிட்டார் மாணிக்கம். ஏனப்பா என்று கேட்ட மரகதத்தின் குரல் கிணற்றில் இருந்து ஒலிப்பதை போல் இருந்தது. வாசற்படியை பிடித்து கொண்டு தள்ளாடியபடி அவிழ்ந்த கூந்தலுடன் அலங்கோலமாக நின்று கொண்டிருந்த மரகதத்தை பச்சாதாபமாக சிவராஜன் நிமிர்ந்து பார்த்துவிட்டு, மரகதம், உண்மையை சொல். நீ இஷ்டப்பட்டுத்தானே என்னை மணந்து கொண்டாய்? இவர்கள் ஒருவரும் நம்ப மாட்டேன் என்கிறார்கள். உன் புருஷனை மதிக்காத இந்த இடத்தில் உனக்கு என்ன வேலை? புறப்படு, நாம் ஊருக்கு போகலாம் என்றான் சிவராஜன். மரகதம் அவனை நடுக்கத்துடன் வெறித்து பார்த்தாள். ஐயோ அப்பா, இவர் பொய் சொல்கிறார். எனக்கு மந்திரம் போட்டு மயக்கி. ஐயோ, தோ ஒரு பிசாசு இருக்குதே, என் ரத்தத்தை குடிச்சிடுமே, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க என்று கூறிவிட்டு அலறி படார் என்ற வாசற்படி மீது மூர்ச்சித்து விழுந்தாள். தலை மீது வாசற்படி மோதியதால் ஏற்பட்ட சிறு காயத்தினின்று ரத்தம் குபு குபு என்று பொங்கி தரை மீது வழிந்து ஓடியது. இப்ப என்ன சொல்கிறாய் என்ற கோபமும் குரோதமுமாக ஏகாம்பரம் கர்ஜித்தார். இப்படி நடக்குமா? அந்த பாவி லேசுப்பட்டவன் இல்ல, சும்மா விடக்கூடாது, பிடியுங்கள், உதையுங்கள் என்ற ஏக காலத்தில் பலர் கூக்குரலிட்டனர். கையை ஓங்கிக் கொண்டு சிவராஜனை நைய புடைக்க முன்னேறிய மாணிக்கம் பிள்ளையை குறுக்கே தடுத்து நிறுத்தினர். தம்பி, குடி முழுகி போய்விடவில்லை, இவனை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சமாதானம் செய்தனர். சிவராஜன் மீது வழக்கு தொடுப்பதற்கோ அவன் மீது இம்சித்து தமது வஞ்சத்தை தீர்த்து கொள்ளவோ மாணிக்கம் பிள்ளைக்கு சிறிதும் பொழுது இருக்கவில்லை. அடுத்த சில தினங்களில் தொடர்ந்தாற்போல் அவருக்கு வீட்டிலும் வெளியிலும் பல தொல்லைகள் வந்து கவிழ்ந்து கொண்டன. விவாக விஷயமாக மிகவும் அவமானத்திற்குள்ளாக இருந்த கந்தசாமி பிள்ளை இதுதான் சமயம் என்று தான் கொடுத்த பணத்தை திருப்பி தரும்படி நெருக்கினான். திரும்பி வந்ததில் இருந்து மரகதத்தின் தேக நிலை மிகவும் கவலைக்கிடமானதாக இருந்தது. பித்தம் பிடித்தவள் போல் அவள் எல்லோரையும் வெறித்து பார்த்தாள். எதையோ நினைத்து கொண்டு அடிக்கடி அழுதாள். காரணமற்ற சிறு விஷயத்திற்கெல்லாம் கை கொட்டி நகைத்தாள். இரவு வேளையில் நித்திரையில் இருந்து திடுக்கிட்டு விழித்து கொண்டு அலறினாள். கந்தசாமியின் தொந்தரவு பொறுக்க முடியாது. மகளை கொடுத்து காப்பாற்றி கொள்ளலாம் என்ற ஆசை கொண்டிருந்த மாணிக்கம் பிள்ளை தமது நிலங்களை கடனுக்கு எழுதி கொடுத்துவிட நேர்ந்தது. விவாக சம்பந்தமான செலவு தொகைக்கு ஈடு செய்ய மகளின் மேல் இருந்த 2 ஆபரணங்களையும் சிங்கமலத்தின் கெட்டி கொலுசு காப்புகளையும் விற்க வேண்டி வந்தது. சில நாட்களாக கடையையும் சரியாக கவனிக்காததினால் ஏற்பட்ட பொருள் நஷ்டம், மரகதத்தின் வியாதியை தீர்க்க செங்கமலம் நடத்திய பூஜை புனஸ்காரங்களினால் ஏற்பட்ட அதீதமான செலவு எல்லாம் சேர்ந்து மாணிக்கம் பிள்ளையை மிகவும் கவலையில் ஆழ்த்தி விடவே அவர் முன்போல் சகஜமாக யாரிடமும் பேச விரும்பாதவராக தனிமையை நாடி தனது உள்ள துயரத்தை தாமே பகிர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தார். மரகதத்தின் தேக நிலையை கண்ணுற்ற அவருக்கு ஆரம்பத்தில் அவள் மீது ஏற்பட்டிருந்த கோபம் குறைந்து அதற்கு பதில் அனுதாபம் மேலோங்கியது. நடந்தது நடந்து விட்டது. அவமானப்பட வேண்டிய வேளை அனுபவித்தாகிவிட்டது. இந்த பெண்ணாவது பிழைத்தால் போதும் என்ற வரைக்கும் அவரது மனம் வெகுவாக மாறிவிட்டது. மந்திரங்கள், பூஜைகள், மருந்துகள் என்று பலவித உபசரணையால் மரகதம் 1 மாத காலத்தில் நோயினின்று குணமடைந்து போனாள். சில தினங்கள் வரை அவளுக்கு தைரியமாகவே வெளியே வர துணிச்சல் இல்லாமல் இருந்தது. வாசலில் வந்து எட்டி பார்த்தால் கூட மாணிக்கம் பிள்ளை மகள் இவள்தான், கல்யாணத்திற்கு 2 தினங்கள் இருக்கையில் ஒருவனுடன் ஓடிப்போனவள் என்று அவளை பற்றி தெருவில் உள்ளவர்கள் தெரியாதவர்களுக்கு அறிமுகம் செய்து ரகசியம் பேசிக்கொண்டனர்.
மாணிக்கம் பிள்ளை வீட்டில் இந்த அமர்க்களம் நடந்த புதிதில் செங்கமலத்திடமோ மரகதத்திடமோ தெருவில் இருந்த பெண்கள் யாருமே முகம் கொடுத்து பேச துணியவில்லை. ஓடிப்போனவள் அவளுடன் உனக்கென்ன பேச்சு என்று தமது பெண்களை அடக்கி உள்ளே வைத்து கொண்டனர். மற்ற தாய்மார்கள். நாட்கள் செல்ல செல்ல மரகதத்தின் மீது ஏற்பட்டிருந்த பழியின் சுமையும் மெல்ல குறைய ஆரம்பித்தது. எத்தனை நாட்கள் தான் நைந்து போன பழங்கதையை கிராமத்து மக்கள் பேசிக்கொண்டிருக்க முடியும்? மரகதம் ஓடிப்போய் திரும்பி வந்த விஷயம் மிகவும் பழையதாகிவிடவே அதை பற்றி அவர்கள் பேசுவதை நிறுத்தி மெல்ல மறக்கக்கூட ஆரம்பித்திருந்தனர். தெருவில் இருந்த நொண்டி பெண் ஒருத்தி புருஷனுடன் கோபித்து கொண்டு பழைய சாவடியில் தூக்கு போட்டு கொண்டு மாண்டு விடவே கிராமத்து மக்களின் ஆவலும் வம்பும் அந்த பெண்ணின் மரணத்தை பின்பற்றி செல்ல ஆரம்பித்தன. எனவே அவர்கள் நினைவு நின்ற மரகதம் அறவே மறைந்து விட்டாள். முன்போல தெருப்பெண்கள் மரகதத்தை கண்டு முகத்தை சுளித்து செல்லவில்லை. புன்னகை செய்து அவளுடன் வலிய வந்து பேச தலைப்பட்டனர். ஒரு சில பெண்கள் ஊராருடன் ஒத்து போக வேண்டி வெளிக்கு மரகதத்தை வெறுப்பவர்கள் போல் ஆரம்பத்தில் நடித்தனரே ஒழிய அவர்களுக்கு உள்ளூர அவளது துணிச்சலை கண்டு வியப்பும் அதற்காக அவள் மீது ஒரு பரிவும் ஏற்பட்டிருக்கத்தான் இருந்தது. தெருவில் இருந்த மற்ற எல்லா பெண்களும் மரகதத்துடன் முன்போல் சகஜமாக பழகுவதை கண்ணுற்ற அவளது இரகசிய சிநேகிதிகள் முன்னை காட்டிலும் பன்மடங்கு அன்புடன் அவளை வந்து சூழ்ந்து கொண்டு உறவு கொண்டாடினார்கள். 6 மாத காலம் சென்ற பின் மரகதம் தன்மேல் ஏற்பட்ட பழியை அறவே மறந்து சுதந்திர பறவையாக ஊரில் திரிந்து கொண்டிருந்தாள். கலீர் என்று கேட்ட அவளது சிரிப்பின் ஒலி தெருக்கோடி வரை சென்று எதிரொலித்தது. கோவில், கல்யாணம், ஊரில் நடந்த கேளிக்கைகள் எங்கிலும் இவள் தனது சிநேகிதிகள் புடை சூழ தென்பட்டு கொண்டிருந்தாள். நொண்டி பையனின் மனைவி என்ற வாழ்க்கையில் இருந்து அவள் தப்பிக்கொண்டு விட்டாள். முன்பின் அறியாத சிவராஜனின் மனைவி என்ற பயங்கர நிலையில் இருந்தும் தந்திரமாக தப்பிவிட்டாள். ஊராரும் அவளது குற்றத்தை மறந்து மன்னித்து அவளை திரும்ப ஏற்றுக்கொண்டு விட்டனர். இனி கவலை என்ன? மரகதம் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் அந்தி பொழுது மரகதம் குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்து கொண்டு 4-5 சிநேகிதிகளுடன் ஆற்றுக்கு நீர் எடுத்து வர கிளம்பினாள். சீக்கிரம் திரும்பி விடுங்க, பொழுது சாயும் நேரம். ஆற்றங்கரையில் வம்பு பேசிக்கிட்டு நிக்காதீங்க என்று சிங்கமலம் மகள் புறப்படும் பொழுதே மிகவும் எச்சரித்தாள். ஆற்றங்கரையிலே அவர்களுக்கு பொழுது போனதே தெரியவில்லை. சிரிக்க சிரிக்க கதைகள் சொல்லி கொண்டிருந்த மரகதத்தின் வாயை பார்த்து கொண்டு குடத்தை மெல்ல துலக்கி கொண்டு அவர்கள் எல்லோரும் நின்றனர். இப்படியே நின்னா பொழுது விடிஞ்சு போயிடும். நீர் முகர்ந்து கொண்டு கிளம்புங்க, நேரமாகலை என்று கூட வந்தவர்களில் ஒருத்தி அதட்டிய பொழுதுதான் சூரியன் நன்கு அஸ்தமித்து இருள் வேகமாய் பரவிக்கொண்டு வருவதை அவர்கள் உணர்ந்து திடுக்கிட்டு காரியத்தை கவனிக்க ஆரம்பித்தனர். மரகதம் அவசரமாக குடத்தை துலக்கி கழுவிவிட்டு நீரை முகர்ந்து இடுப்பில் எடுத்து வைத்து கொண்டு கரையை நோக்கி முன்னால் நடந்தாள். மற்ற பெண்களும் அவசரமாக தத்தம் குடத்தில் நீரை முகர்ந்து எடுத்துக்கொண்டு அவளை பின்பற்றி ஓடி வந்தனர். ஆற்றங்கரையில் அவள் சில கஜ தூரங்கள் கூட சென்றிருக்க மாட்டாள். அது சமயம் வேகமாக அவளது அருகிலே ஒரு கருப்பு நிற கார் வந்து நின்றது. மின்னல் தெரிந்து மறையும் பொழுதில் அது நின்று ஒரு யுவன் சட்டென கீழே இறங்கினான். அவனை கண்டதும் மரகதம் ஐயோ என்று அலறிக்கொண்டு குடத்தை கீழே நழுவ விட்டு ஓட ஆரம்பித்தாள். ஆனால் அவளால் எங்கும் ஓட முடியவில்லை. இரும்பு போன்ற கரங்களால் அவளை இறுக்கி அணைத்து பிடித்து அவளை ஓடவிடாது பலவந்தமாக தூக்கி காரில் தொப்பென்று போட்டான் அந்த யுவன். ஐயோ அம்மா என்ற மரகதத்தின் குரல் வானை பிளந்தது. கூட வந்த பெண்களுக்கு ஏற்பட்ட திக் பிரமை கலைந்து அவர்கள் பேசும் சக்தியை அடையும் முன் கார் வேகமாக புறப்பட்டு வந்த திக்கிலே சென்று மறைந்து விட்டது. கார் கடும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம் என்று நினைத்து பார்க்க முடியாதபடி மரகதத்தின் உள்ளத்தில் பீதியும் துயரமும் குடிகொண்டன. ஆற்றங்கரை நின்று கார் புறப்பட்டதும் கொஞ்ச நேரம் வரைதான் மரகதம் கூக்குரலிட்டு கை கால்களை சிறு குழந்தையைப் போல் உதைத்து கொண்டு காரின் என்று குதித்து ஓட முயற்சி செய்தாள். ஆனால் அவளது முயற்சி பலிக்கவில்லை. பேசாமல் வம்பு செய்யாது வந்தாயானால் பிழைத்தாய். இது உன் அப்பன் வீடு என்று நினைத்து கொண்டு சண்டித்தனம் செய்யாதே. உனது கூக்குரலையும் கூச்சலையும் கேட்டு யாரும் எங்கே உதவி செய்ய வரப்போவதில்லை. காரை ஓட்டி செல்கிறவர் என் சிநேகிதர்
நமது அழகான கல்யாணத்திற்கு சாட்சியாக இருந்து உதவி செய்தவர். நமது கல்யாணம் எவ்வாறு வெற்றிகரமாக முடிந்தது என்பதையும் அவர் அறிவார். அதனால் உனது சாகசம் எல்லாம் இனி பலிக்காது என்று கூறி பிடித்திருந்த அவளது கரங்களை தளரவிட்டு அவளை உற்று பார்த்தான் சிவராஜன். நேரிடையாக அதற்கு ஏதும் பதில் அளிக்காது மரகதம் முகத்தை கரங்களால் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். சிவராஜனின் பலமான பிடியிலே அதுவரை சிக்கொண்டிருந்த கரங்களினின்றும் கரங்கள் இரண்டும் சிவந்து வலி எடுக்க ஆரம்பித்தன. அவள் எண்ணி இருந்தது போல் சிவராஜன் சாதாரணமான மனிதன் அல்ல. மனைவி தன்னை மதிக்காது எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாள் என்பதை அவன் மறக்கவே இல்லை. பூனை போல் பதுங்கி இருந்து சமயம் வந்ததும் அவளை பலவந்தமாக தன்னுடன் கூட்டி செல்ல வந்து விட்டான். இனி அவன் அவளை எப்பாடு படுத்துவானோ? இவ்வளவு நாட்களாக சண்டித்தனம் செய்து ஏமாற்றியதற்காக அவளை அவன் மிகவும் இம்சித்து துன்பப்படுத்தக்கூடும். தெரிந்தவர்கள் உற்றார் உறவினர் ஒருவரும் இல்லாத கண் காணாத இடத்திற்கு அவளை அழைத்து சென்று அங்கே அவன் அவளை கொலை செய்தாலும் உதவிக்கு ஒருவரும் வரப்போவதில்லை. பலவாறு எண்ணி மனம் குமுறிய மரகதத்திற்கு அவனை ஏறிட்டு பார்க்க கூட பயமாகத்தான் இருந்தது. இந்த கண்ணீரும் கம்பலையும் எதற்கு? உன்னை நான் மென்றா தின்று விட்டேன். புருஷன் வீட்டுக்கு புறப்படும் பெண்ணின் முகத்தை பார். முதல் தடவை என்னுடன் புறப்பட்ட இரவில் ஓடி வரும் பொழுது இந்த கண்ணீர் எங்கே மறைந்து கிடந்தது? அப்பொழுது உன்னை மந்திரத்தால் மயக்கி அழைத்து கொண்டு போய்விட்டேன் இல்லையா என்று அதட்டினான் அவன். மரகதம் பதில் பேசாது தலையை குனிந்து கொண்டு மெல்ல விம்மிக் கொண்டிருந்தாள். போதும் அழுதது. கண்ணை துடைத்து கொண்டு முகத்தை சரிப்படுத்திக் கொள். ஸ்டேஷனுக்கு சமீபத்தில் வந்துவிட்டோம். உன் தந்திரம் ஜால வித்தையெல்லாம் என்னிடம் இனி பலிக்காது என்பதை இன்றைய அனுபவம் உனக்கு அறிவிக்கட்டும். ஆமாம், முகத்தை சீக்கிரம் துடைத்துக்கொள். கட்டின கணவனுடன் ஊருக்கு போவதற்கு ஏன் இந்த ஓலம் என்றான் கோபத்துடன் உரத்த குரலில். அதற்கு மேல் அழுது கொண்டிருக்க மரகதத்திற்கு துணிச்சல் ஏற்படவில்லை. முகத்தை திரும்பி பாராது பயத்துடன் அவள் சட்டின கண்ணீரை துடைத்து கொண்டு மௌனமானாள். 2ஆம் வகுப்பு பெட்டியில் எங்கே போகிறோம் என்ற யோசனையின்றி மரகதம் கணவனுடன் ரயிலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள். அவர்களுடன் அந்த பெட்டியில் வேறு 2 பிரயாணிகளும் இருந்தனர். சிவராஜன் அவளிடம் பேச்சு கொடுக்காது வாளாவிருந்தான். இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருந்த வண்டி தொடரை போல் மரகதமும் துயர பெருமூச்செறிந்தாள். ஜன்னல் ஓரமாக வெளியே தெரிந்த இருண்ட வானத்தை வெறித்து பார்ப்பவள் போல் உட்கார்ந்திருந்த அவள் அடிக்கொரு தடவை எதிர்ப்புற ஆசனத்தில் அன்றைய தினசரி பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டு உட்கார்ந்திருந்த சிவராஜனை பீதியுடன் கடைக்கண்ணால் கவனித்து கொண்டிருந்தாள். கண்ணுக்கு புலனாகாது வெளியே பரவி கிடந்த இருளைப் போல் அவளால் யூகிக்க முடியாதிருந்த அவளது எதிர்கால வாழ்க்கை அவளுக்கு தாங்குணா திகிலை உண்டாக்கியது. சங்கதியை கேள்விப்பட்டதும் அம்மா துடித்து போய்விடுவாளே, அப்பா என்ன நினைப்பார், கூட வந்த பெண்கள் ஊரில் போய் என்னவெல்லாம் கதை திரித்து பேசிக் கொள்கிறார்களோ என்று பலவாறு தனக்குள்ளே எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தாள் மரகதம். அடுத்த ஸ்டேஷனில் வண்டியில் இருந்த 2 பிரயாணிகளும் இறங்கிவிட்டனர். உடனே வேறு எவரும் வந்து ஏறிக்கொள்ளாததினால் பெட்டியில் அவர்கள் இருவரும் மட்டும்தான் தனியாக இருந்தனர். வண்டி நகர ஆரம்பித்ததும் மரகதத்தின் இதயம் பயத்தில் திக் திக் என்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது. சிவராஜன் பக்கம் கூட திரும்பி பார்க்க துணிவின்றி அவள் வெளியே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். வண்டியில் ஏறும் முன் உங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டுவிட்டு வந்தேன். உன்னை நான் வந்து அழைத்து கொண்டு போகிறேன் என்ற சங்கதி அவருக்கு நாளை காலை தபாலில் தெரிந்துவிடும் என்று கூறினான் சிவராஜன். திடீரென்று அதை கேட்ட மரகதம் திடுக்கிட்டு போனாள். தனது மனதிற்குள்ளே அலைப்பாய்ந்து கொண்டிருந்த திருட்டு யோசனைகளை அவன் எப்படி அறிந்து கொண்டான் என்று வியப்பு அடைந்த அவள் திகைப்புடன் ஜன்னலில் நின்று திரும்பி பார்த்தாள். அதுவரையில் இருந்த கடுமையான பாவம் சிவராஜன் முகத்தில் நின்று மறைந்திருந்தது. அதற்கு பதில் அவன் கண்களில் பாசமும் பரிவும் மிதந்து கொண்டிருந்தன. அவனது முகத்திற்கே உரித்தானது போன்ற அந்த சாகச புன்னகை அவனது இதழ்களில் தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்தது. கண்களை தாழ்த்தி கொண்டு கீழே உற்று பார்ப்பவள் போல் வாளாவிருந்தாள் அவள். ஆமாம், நீ ஒன்றும் சாப்பிடவில்லையே. பகலில் உங்கள் வீட்டில் சாப்பிட்டதுதான் இல்லையா? எனக்கு பசிக்கிறது. ஸ்டேஷனில் தயிர் சாத பொட்டலம் 2 வாங்கி வைத்திருக்கிறேன். இதை சாப்பிடு
என்று தனிவாக கூறிய சிவராஜன் அவள் அருகில் ஒரு காகித பொட்டலத்தை வைத்தான். மரகதம் அவனை சுட்டு விடுகிறவள் போல் கோபத்துடன் விரைத்து பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். சிவராஜன் தனது போஜனத்தை முடித்து கொண்டு கையை கழுவிவிட்டு திரும்பி வந்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டான். மரகதத்தின் அருகிலே சாத பொட்டலம் அவிழ்த்து பாராது அப்படியே கிடந்தது. ஏன் சாப்பிட போவதில்லையா? உண்ணாவிரதமோ என்று பரிகாசமாக கூறிக்கொண்டு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். மின்சாரத்தினால் தாக்குண்டவள் போல் துள்ளி குதித்து எழுந்து நின்ற மரகதம் ஒரே எட்டில் கதவு அருகில் போய் நின்று கொண்டாள். என்னதிது? ஏன் இப்படி என்னை கண்டு மிரளுகிறாய்? பட்டி காட்டு மாட்டை போல் என்று பரிகாசமாக கேட்ட சிவராஜன் எழுந்து அவள் அருகில் சென்றான். வண்டியின் கதவை பிடித்து கொண்ட மரகதம் கோபத்துடன் புலி போல் உருமிக் கொண்டு அவன் பக்கம் திரும்பி, என் அருகில் வந்தால் தெரியுமா, நான் வண்டியில் இருந்து குதித்து செத்து விடுவேன் என்றாள். அவளது கண்களில் பெருகிய கண்ணீர் தாரை தாரையாக கன்னங்களின் மீதும் வழிந்தோடியது. அவளது வார்த்தைகளை கேட்ட சிவராஜன் ஒரே கணத்தில் திகைத்து போய் நின்றான். ஆனால் மறுகணம் அவனுக்கு தாங்குணா கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. சட்டென ஒரு அடி முன் வந்து அவளது கரத்தை பிடித்து அவளை கரகரவென்று இழுத்து சென்று ஆசனத்தில் பலவந்தமாக உட்கார வைத்தான். தனது கரங்களை அவனது பிடியில் நின்று கோபத்துடன் உதறி விடுவித்து கொண்ட மரகதம் கண்ணீர் வழிந்த தனது அழகிய விழிகளால் அவனை குரோதமும் வெறுப்பும் பொங்க ஆத்திரமாக பார்த்தாள். உன்னை சாதி என்று எண்ணி ஏமாந்து விட்டேன். ரொம்ப அடம் பிடிக்கிறாயே. ஆனால் உன் அடம் என்னிடம் பலிக்காது என்பதை தெரிந்து கொள். இந்த தடவையும் போனால் போகிறது என்று உன்னை மன்னிக்கிறேன். ஆகட்டும். சாதத்தை முதலில் சாப்பிடு. சாப்பிட்டு விட்டு பிறகு அழலாம் என்ற கடினமான குரலில் அதட்டினான் சிவராஜன். இதற்குள் வண்டி ஒரு ஸ்டேஷனில் வந்து நின்றது. அவர்கள் இருந்த பெட்டியில் 2 பிரயாணிகள் அவசரமாக ஓடி வந்து ஏறிக்கொண்டனர். இதுதான் சமயம் என்று காத்திருந்தவள் போல் புடவை தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டு மிகவும் துணிச்சலுடன் அருகில் இருந்த சாத பொட்டலத்தை எடுத்து சிவராஜன் பார்த்து கொண்டிருக்கையிலேயே ஜன்னல் வழியே வெளியே விட்டெறிந்தாள் மரகதம். அதற்கு பின் அவர்களது நீண்ட பிரயாணம் மௌனத்திலேயே முடிந்தது. பொழுது புலரும் தருவாயில் வண்டியை விட்டு ஒரு சிறு ஸ்டேஷனில் இறங்கிய அவர்கள் மீண்டும் தங்கள் பிரயாணத்தை மாட்டு வண்டி ஒன்றில் ஆரம்பித்திருந்தனர். மரகதத்திற்கு தான் செல்லும் இடம் இன்னதென புரியவில்லை. ராஜபாட்டையன் என்று குறுக்கே திரும்பிய மாட்டு வண்டி கரடு முரடானதொரு சிறு பாதைக்குள்ளே புகுந்து மெல்ல ஆடி அசைந்து கொண்டு சென்றது. கண்ணுக்கு தெரிந்த பிரதேசமெல்லாம் ஆழ் மட்டத்திற்கு கள்ளி புதர்களும் ஓங்கி உயர்ந்த மரங்களுமாக ஒரே பசுமையாக காட்சியளித்தன. செப்பனிடாத பாதையிலே சிரமத்துடன் சென்று கொண்டிருந்த வண்டி இப்படியும் அப்படியும் குலுங்கியதினால் மரகதத்தின் முதுகு 2 ஆகிவிடும் போல் நோவு எடுத்தது. முடிவே அற்றது போல் பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த பிரயாணம் சூரியன் உச்சியை அடைந்த தருவாயில் ஒரு வழியாக முடிந்தது. மலை பாங்கான ஒரு இடத்திற்கு வந்ததும் வண்டி சட்டென்று நின்றது. வண்டிக்காரனுக்கு கூலியை கொடுத்து அனுப்பிய பின் சிவராஜன் சமீபத்தில் தெரிந்த ஒரு ஒற்றையடி பாதைக்குள் நுழைந்தான். இன்னும் போக வேண்டுமா என்று கேட்பது போல் அலுப்புடன் பெருமூச்செறிந்தாள் மரகதம். அவளது அந்தரங்க சிந்தனையை அறிந்து கொண்டவன் போல் சிவராஜன், சிறிது தூரம்தான் இருக்கிறது, கவலை வேண்டாம் என்றான். கொஞ்ச தூரம் சென்றதும் ஒரு சிறு கூரை வீட்டின் முன் வந்து நின்ற சிவராஜன் பையில் இருந்த சாவியை எடுத்து வாயிற் பூட்டை திறந்தான். மரகதம் சுற்றுமுற்றும் திகைப்புடன் பார்த்து கொண்டாள். அந்த சிறு வீட்டை தவிர வட்டாரத்திலே கண்ணுக்கு தெரிந்த மட்டில் வேறு வீடு ஒன்றும் காணப்படவில்லை. வானளாவிய அடர்ந்த பெரிய மரங்களும் இடையிடையே கருத்த பெரும் பூதம் போல் தனித்தனியே சிதறி கிடைந்த பெரும் கற்பாறைகளும் வெகு தொலைவில் தெரிந்த நீண்டதொரு மலைத்தொடரும் அவளுக்கு மிக்க பயத்தை உண்டு பண்ணியது. இதுதான் நான் வேலை செய்யும் இடம். இனி நீ என்னுடன் உன் வாழ்நாள் முழுவதும் இந்த வீட்டில் தான் வசிக்க வேண்டும் என்று கூறிய சிவராஜன் வீட்டிற்குள்ளே மிகவும் சுவாதீனமாக சென்றான். எதிரே தெரிந்த மரங்களின் நிழலில் அங்கங்கே சேமித்து வைக்கப்பட்டிருந்த சிறு கற்களின் குவியலை கண்ணுற்ற மரகதம் மௌனமாக அவனை தொடர்ந்து உள்ளே சென்றாள். அவள் எதிர்பார்த்தது போல் அந்த வீடு கவனிப்பாரற்ற தூசியும் தும்பலுமாக இருக்கவில்லை. அதற்கு பதில் தரை நன்றாக மெழுகி வைக்கப்பட்டு மிகவும் சுத்தமாக இருந்தது. அடுப்பருகில் அவர்கள் வரப்போவதை முன்கூட்டி அறிந்தவர்கள் போல் யாரோ தயாராக சமைத்து மூடி வைத்திருந்ததை கண்ட அவளுக்கு வியப்பாக இருந்தது.
புழக்கடை கதவை திறந்து சென்ற சிவராஜன் சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு உள்ளே வந்தான். எதிர்ப்புறமாக இருந்த சிறு அறைக்குள்ளே சென்ற அவன் சில நிமிஷங்களில் சலவை செய்த சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்தான். எல்லாம் உனக்கு ஒரே அதிசயமாக இருக்கிறதா? வீடு சிறியதாக இருந்தாலும் உனக்கு குறைவு ஒன்றும் இருக்காது என்றான் புன்னகையுடன். அதற்கு பதில் சுட சுட கூற வேண்டும் என்று ஆத்திரத்துடன் வாயை திறந்த மரகதம். யாரோ அங்கு வரும் காலடி ஓசை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். தம்பி, பெண்ஜாதியை கூட்டி வந்துட்டியா? அந்தி பொழுதுதான் வருவீங்கன்னு நினைச்சேன். எதுக்கும் கொஞ்சம் ஆக்கி வச்சுப்போம்னு காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தேன் என்ற உரத்த குரலில் கூறிக்கொண்டு உள்ளே நுழைந்த கிழவி மரகதத்தை விழுங்கி விடுகிறவள் போல் ஆர்வத்துடன் ஏற இறங்க பார்த்தாள். இந்த ஆயாதான் எனக்கு இத்தனை வருஷமா சோறு சமைத்து போட்டு வீட்டை கூட்டி சுத்தமாக வைத்திருந்தவங்க. இனிமே இவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டியதுதான். நமது தனிமையை கலைக்க யாரும் குறுக்கிடுவதை நான் விரும்ப மாட்டேன். நாம் இன்று இங்கே வரப்போறது இவங்களுக்கு தெரியும். பக்கத்து கிராமத்திலே இருந்து பாவம் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நடந்து வந்திருக்காங்க என்ற சிவராஜன் அந்த கிழவியை அறிமுகப்படுத்தினான். தம்பி, நீ சாப்பிட உட்கார். அந்த பொண்ணு போய் குளிச்சுட்டு வரட்டும். பாவம் ராவு முழுவதும் தூங்காதது போல இருக்கு. மூஞ்சி வாடி கிடக்கு என்றாள் கிழவி. ஆயா சொல்றது காதுல கேட்கலையா? போய் புழக்கடை கிணற்றுக்கு சென்று குளித்து விட்டு வா. பசி வயிற்று கிண்டது, சாப்பிட வேண்டாமா என்றான் சிவராஜன். அப்படி அதட்டாதே தம்பி, இப்பத்தானே வீட்டுக்கு வந்திருக்கு, அதுக்கு என்ன தெரியும் என்ற பரிந்து பேசிய கிழவி விழித்து கொண்டு நின்ற மரகதத்தை எதிர்ப்புறத்து அறைக்குள்ளே அழைத்து சென்றாள். உனக்கு வேண்டிய சாமான் எல்லாம் தயாராக வாங்கி வச்சிருக்கு. அந்த பீரோவுக்குள்ள எல்லாமே இருக்கு, எடுத்துக்க என்று கூறி மெல்ல நகைத்தாள் கிழவி. சுற்றிலும் ஒரு முறை கவனித்த மரகதத்திற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. சிவராஜன் சுகபோகத்தை மிகவும் ரசிக்கிறவன் என்று அறிவுறுத்துவது போல் அறையின் ஒரு பக்கத்தில் பெரிய மரக்கட்டிலும் அதன் மீது மிருதுவானதொரு பஞ்சனையும் கிடந்தது. எதிர்ப்புறத்து மேஜையை ஒட்டினாற்போல் முழு உருவமும் தெரியக்கூடிய பெரிய நிலை கண்ணாடி தொங்கிக் கொண்டிருந்தது. மேஜை மீது வரிசையாக வைக்கப்பட்டிருந்த பவுடர் டப்பா, சோப்பு பெட்டி, சீப்பு, தைல பாட்டில்கள் முதலிய அழகு சாதனங்களை கண்டதும் அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உனக்கு தேவையான சேலைகளை இந்த பீரோவில் வச்சிருக்கு, எடுத்துக்கம்மா என்று கூறிய கிழவி மிகவும் உரிமையுடன் அறையின் மூலையில் இருந்த சிறு மர பீரோவை திறந்தாள். அடுக்காக மேல் தட்டுகளில் சலவையில் இருந்து வந்த சிவராஜனின் ஆடைகள் வைக்கப்பட்டிருந்தன. கீழ்த்தட்டு ஒன்றில் 4 புதிய நூல் சேலையும் அதற்கு ஏற்ற ரவிக்கைகளும் வைத்திருப்பதை காண அவள் வியப்படைந்து போனாள். போன வாரம் டவுனுக்கு போனப்போ தம்பி இதையெல்லாம் வாங்கி வந்தது. 6 மாசமா உங்க அப்பா உன்னை இங்கே அனுப்ப மாட்டேன்னுட்டாராமே. அதனால உன்னை கூட்டி வரச்சே. வெறும் கையுடன் கூட்டியார போறதுனால முதல்ல உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சாகணும்னு சொல்லி கொண்டு இதையெல்லாம் வாங்கி வந்தது. ஏதாவது ஒரு சேலையை எடுத்துக்கிட்டு போய் கிணற்றடியிலே இருக்கிற சின்ன அறையில குளிச்சுட்டு வாமா, நேரமாகுது என்றாள். தன்னை பற்றி அந்த கிழவியிடம் சிவராஜன் இன்னும் என்னவெல்லாம் கூறி இருக்கிறானோ என்று நினைக்கையிலேயே மரகதத்திற்கு அவமானம் தாழ முடியவில்லை. அவளை எப்படியாவது இங்கே அழைத்து வந்து விடுவது என்று சிவராஜன் முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறான் என்பதை ஆயாளிடமிருந்து அறிந்ததும் அவளுக்கு அவள் மீது ஏற்கனவே ஏற்பட்டிருந்த கோபம் இன்னும் அதிகரித்தது. இருக்கட்டும், மரகதம் எப்படிப்பட்டவள் என்பதை இவருக்கு காண்பிக்கிறேன் என தனக்குள்ளே ஆத்திரத்துடன் கருவிக்கொண்டு பீரோவில் கைக்கு எட்டிய புடவை ஒன்றை வெறுப்புடன் எடுத்துக்கொண்டு குளிக்க புழக்கடைக்கு சென்றாள். வயிறு மந்தமாக இருக்கிறது, ராத்திரி சாப்பிடுகிறேன், என்னை தொந்தரவு செய்யாதீங்க பாட்டி என்று கூறிவிட்டு தாழ்வாரத்தில் களைப்புடன் படுத்துவிட்டாள் மரகதம். பசி, இரவு முழுவதும் விழித்திருந்த சோர்வு, கருணையற்று எரித்து கொண்டிருந்த வெயில் எல்லாம் சேர்ந்து கொள்ளவே அவள் தன்னையும் அறியாது தூங்கிவிட்டாள். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்த அவள் சூரியன் அஸ்தமித்து நன்றாக இருட்ட ஆரம்பித்து விட்டதை உணர்ந்தாள். எழுப்ப வேண்டாம்னு பார்த்தேன், நேரமாச்சு. நான் கிராமத்துக்கு திரும்பணும். இங்கிருந்து 3 கல்லு தூரம் நடக்கணும். ராத்திரிக்கு சமையல் செய்து வச்சுட்டேன். இனிமே நீதான் உன் புருஷனை கவனிக்கணும். இன்னும் ஒரு 10 நாள் இந்த பக்கமே வர முடியாது. என் பேரனுக்கு பக்கத்து ஊரிலே கல்யாணம். பேரன் பொண்டாட்டி வந்துட்டாக்கா நான் வீட்டை விட்டு அதிகமாக அங்கும் இங்கும் போக முடியாது. தம்பிகிட்ட சமைச்சு போட வேற யாருனாச்சும் ஆள்
இனி பார்த்துக்க வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை உன்னை கூட்டியாந்து விட்டது. நான் போய் வரட்டுமா? கதவை எப்பவும் சாத்தியே வச்சுக்கோ. யாராச்சும் தட்டினா பெயரை கேட்டுத்தான் திறக்கணும். தம்பி அப்படி உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாது. இருந்தாலும் நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிழவி விடை பெற்று கொண்டு சென்றாள். கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்த மரகதம் எதிர்ப்புறத்து அறையில் ஒரு ஹரிக்கேன் விளக்கின் அருகில் பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டு படுக்கை மீது சாய்ந்தவாறு சிவராஜன் உட்கார்ந்திருப்பதைக் கண்டாள். ஆயா வீட்டுக்கு புறப்பட்டு விட்டதா? போகும் முன்னாடி உபதேசம் பலமாக இருந்ததே. ஆமாம், உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. எனக்கும் உனக்கும் தெரிந்ததை கொண்டு சமாளித்து விடலாம். இந்த சிறு வீட்டிலே நம் இருவரை தவிர வேறு யாரும் வசிப்பதை நான் விரும்பவில்லை. ஆயாள் இனி வர முடியாது என்றதும் எனக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அந்த கிழவிக்கு சமையல் ஞானம் ரொம்பவும் குறைவு. 5-6 வருஷமாக எனக்கு அவள் சமையலை சாப்பிட்டு நாக்கு அலுத்து விட்டது என்று பரிகாசமாக கூறியபடி அவன் எழுந்தான். மரகதத்தின் இருதயம் பயத்தில் படபடவென்று அடித்து கொண்டது. திடீரென்று அவளுக்கு அதுவரை இருந்த தைரியமெல்லாம் மறைந்து விவரிக்க இயலாத ஒருவித கலக்கம் அவளை பிடித்து கொண்டது. சுவரை ஆதாரமாக பிடித்து கொண்டு தனது பீதியை வெளியே அதிகம் காட்டிக்கொள்ளாமல் அவள் ஏளனமாக நின்று கொண்டிருந்தாள். ஏ ராணி, இனி உன்னை நான் அந்த பெயரில் தான் கூப்பிடப் போகிறேன். என் பெயர் சிவராஜன். நீ எனது ராணி. கையை கழுவி கொண்டு வா. பகல் கூட நீ பட்டினி. இருவரும் சேர்ந்து சாப்பிடுவோம் வா என்று கனிவுடன் அழைத்தான். சாட்டையால் அடிபட்ட சர்க்கஸ் புலி போல் அவனை குரோதமாக நிமிர்ந்து பார்த்த மரகதம், எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்றாள் கோபத்துடன். எத்தனை நாள் சேர்ந்தாற்போல் பட்டினி கிடப்பாய்? என் கண்மணி, உண்ணாவிரதம் போதும். வா உட்கார். நான் சாப்பாடு எடுத்து போடுகிறேன். ரொம்ப பிகு செய்தாயானால் குழந்தைக்கு கொடுப்பது போல் உனக்கு நான் சாதம் பலவந்தமாக ஊட்ட நேரிட்டு விடும் என்று சரசமாக கூறியபடி அவன் அவளது கரத்தை அன்புடன் பற்றினான். வெடுக்கென்ற கரத்தை அவனது பிடியினின்று எடுத்துக்கொண்ட மரகதம் துள்ளி குதித்து ஒரு அடி பின்வாங்கி நின்றாள். பயம், இன்பம் என்று விவரிக்க இயலாத ஏதோ ஒரு புது உணர்ச்சியில் அவளுக்கு உடலே அனலாய் பற்றி எரிவது போல் தோன்றியது. என் அருகில் வந்தால் தெரியுமா என்று மிரட்டும் குரலில் கிரீச்சிட்டு கத்தினாள். ஏன் சபித்து விடுவாயோ என்று பரிகாசமாக கேட்ட சிவராஜன் அவளை நெருங்கினான். என்னை தொடாதீர்கள், ஐயோ என்று அலறிய மரகதம் ஆவேசம் பிடித்தவள் போல் ஒரே தாண்டலில் அடுப்பின் அருகில் பாய்ந்து சென்று கிழவி சமையலுக்கு காய்கறி நறுக்க உபயோகித்த மாடத்திலே வைத்திருந்த சிறு கத்தியை கையில் எடுத்து கொண்டாள். என்னை நீங்கள் துன்புறுத்தினால் இதனால் குத்தி கொண்டு நான் செத்து விடுவேன். என் அருகில் வராதீர்கள். வந்தால் நிச்சயமாக நான் செத்து விடுவேன் என்ற பைத்தியக்காரி போல் கூக்குரல் இட்டபடி கத்தியை கரத்தில் நீட்டி பிடித்து கொண்டு நின்றாள். சிவராஜன் ஒரு வினாடி திகிலினால் ஸ்தம்பித்து போய் நின்றான். ஆனால் அடுத்த கணம் மரகதம் எதிர்பாராத விதம் அவன் அவளை நெருங்கி அவளது கரத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு விட்டான். அவளது கரத்தில் இருந்த கத்தி தானே நழுவி கீழே விழுந்தது. அதை காலால் உதைத்து தூர தள்ளிவிட்ட சிவராஜன், என்னை என்னவென்று நினைத்து கொண்டு இப்படி ஆட்டங்காட்டுகிறாய் என்று உருமியபடி அவள் முகத்தை உற்று பார்த்தான். மரகதத்தின் உடல் மயத்தால் நடுங்கியது. சிவராஜனது இரும்பு பிடியினின்று தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாத அவளுக்கு வீடு சுழல்வதை போன்ற பிரம்மை ஏற்பட்டது. கண்கள் இருண்டன. மரகதம் கொடி போல் துவண்டு மயக்கமாக கீழே சரிந்து விட்டாள். ஜன்னல் வழியே சில் என்று வீசிய காற்றும் அத்துடன் முகத்தில் விழுந்த நீர் துளிகளும் மரகதத்திற்கு விழிப்பை கொடுத்தன. விசுக்கென எழுந்து உட்கார்ந்த அவளுக்கு தனது சூழ்நிலையை பற்றி அறிந்து கொள்ள சில நிமிஷங்கள் சென்றன. சிவராஜனின் மிருதுவான பஞ்சனை மீது அவள் படுத்திருந்தாள். வெளியே சோவென்ற மழை கொட்டி கொண்டிருந்தது. மேஜை அருகில் இருந்த சாய்வு நாற்காலி ஒன்றில் சாய்ந்த வாக்கில் இவ்வுலக நினைவற்றவன் போல் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் சிவராஜன். மரகதம் துயிலி நின்று எழுந்திருந்தால் சாப்பிடுவதற்காக ஒரு கண்ணாடி டம்ளரில் பால் கை எட்டுமிடத்தில் பத்திரமாக மூடி வைக்கப்பட்டிருந்தது. வெர்ரென ஜன்னல் வழியே வீசிய காற்றில் அணைந்து விடும் போல் மேஜை மேல் இருந்த ஹரிக்கேன் விளக்கு துடித்தது. எழுந்து உட்கார்ந்த மரகதம் ஜன்னல் கதவுகளை ஓசைப்படாது சாத்திவிட்டாள். சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை நிமிர்ந்து பார்த்தாள். இரவு மணி 2 கொண்டிருந்தது. அவளுக்கு திடீரென்று ஒரு புதிய யோசனை தோன்றியது. படுக்கையை விட்டு மெல்ல எழுந்து அறையை விட்டு அடிமேல் அடி வைத்து வாசற்பக்கம் வந்தாள்.
தாழ்பாளை ஓசைப்படாது திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்தாள். கண்ணுக்கு ஒன்றும் புலப்படாத இருட்டு, சில் என்று வீசிய குளிர்ந்த காற்று, கொட்டி கொண்டிருந்த மழை, இவற்றை ஒன்றும் பொருட்படுத்தாதவள் போல் துணிச்சலுடன் அவள் வந்த வழியே தலை தெறிக்க ஓடினாள். சிறிது தூரம் கூட சென்றிருக்க மாட்டாள். இருளில் அவளுக்கு திக்கு திசை ஒன்றும் புலப்படவில்லை. எதற்காக ஓடுகிறோம், எங்கே ஓடுகிறோம் என்ற யோசனையின்றி பித்தம் பிடித்தவள் போல் கால் வந்த வழியே ஓடிக்கொண்டிருந்த மரகதம் மழையினால் ஊறி பதமாயிருந்த சேற்றில் வழுக்கி தரையில் மடால் என்று விழுந்து விட்டாள். எழுந்திருக்க முயன்ற தன்னை இரு கரங்கள் ஆதரவாக அணைத்து தூக்குவதை உணர்ந்த அவள் பயத்தால் கிரீச்சிட்டு அலறிவிட்டாள். போதும் உன் சாகசம். இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்தேன். நான் தூங்குவதாக பாவனை செய்து கொண்டுதான் படுத்திருந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் காவல் காத்து கிடந்த என் கண்ணில் மிளகாய் பொடி தூவிவிட்டு மழையில் ஓட ஆரம்பித்து விட்டாயே. எங்கே செல்வதாக யோசனை? இன்னும் கொஞ்ச தூரம் சென்றிருந்தால் மலையில் இருந்து சிறுத்தை புலி உன்னை அடித்து தின்றிருக்கும். பைத்தியக்காரி என்று அதட்டிய சிவராஜன் சிறு குழந்தையை வாரி அணைத்து தூக்குவதைப் போல் அவளை தூக்கி கொண்டு வந்து வீட்டிற்குள் சேர்த்தான். தனது முயற்சிகள் ஒன்றும் சிவராஜனிடம் பயன் பெறாது தோல்வி அடைந்ததைக் கண்டு அவமானமும் ஆத்திரமும் அடைந்த மரகதத்திற்கு துக்கம் தாழ முடியவில்லை. கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.